நம்மளால இன்னைக்கு இந்த ஆச்சாரியா தமிழ் சங்கம் இணைய முடிஞ்சது தமிழ் சங்கத்தோட. வரக்கூடிய காலகட்டத்துல உங்களோட வழிகாட்டல்ல நாங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆச்சாரியா குடும்பத்துல வந்து கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட தமிழ் முனைவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எத்தனையோ ஃபீல்டு தமிழோட எவ்வளவோ ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணி முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பர்டைஸ் மட்டும் இல்லாம ஒரு தமிழுக்கு நம்மளால என்ன இன்னும் தொண்டு செய்ய முடியும், அந்த நோக்கத்துலதான் இந்த தமிழ் சங்கம், ஆச்சாரியா தமிழ் சங்கம் வந்து தன்னோட பாதைய வகுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஒரு ஆக்டிவிட்டியா இன்னைக்கு இந்த பாரதியார் தினம் அன்று தமிழ் ஆசிரியர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பாரதியாரை பற்றி உரையாடல நிகழ்த்த இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல சண்டிகர் தமிழ் சங்கத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இது ஒரு ஸ்டார்டிங் தான். சண்டிகர் தமிழ் சங்கத்தோட இன்னும் ஜாஸ்தி நாங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்ஃபேக்ட் ராஜசேகர் சாரோட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, திருப்பாவை பத்தி தமிழ் திருப்பாவை சொல்லி கொடுத்து அதோட மீனிங்கும் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பசங்களுக்கெல்லாம் எங்களோட முனைவர்கள் எல்லாருமே ரெடியா இருக்காங்க அதை எடுத்துட்டு போறதுக்கு. அது மட்டும் இல்ல, ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தமிழ் இதை வந்து கனடா அண்ட் டோக்கியோ தமிழ் சங்கத்துல கூட கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் அவைலபிள் சார். தமிழுக்காக நாங்க எங்க முனைவர்கள் நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். மிக்க நன்றி. I request madam to take over and continue the program. நன்றி சார். நன்றி சார். எங்களது தலைமை இயக்க அலுவலர் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பினாலும் அரிய முயற்சினாலுமே இந்நிகழ்வு வெற்றிகரமாக அமைந்துள்ளது என்பதை இத்தருணத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக சண்டிகர் தமிழ் சங்கத்தின் செக்ரட்டரி அவர்களும் இந்தியன் ஏர்போர்ஸில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அடுத்ததாக ஐயா ராஜசேகரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கொஞ்சம் அவரை போன் பண்ணி ஆன்லைன் வர சொல்லுங்க சார். ஓகே சார், சொல்லிருக்காங்க. கேக்குதா? கேக்குறது சார், பேசுங்க. அனைவருக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம். சண்டிகர் தமிழ் சங்கம் இன்றைக்கு ஆச்சாரியா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இந்த பாரதியருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மிகப்பெரிய மகிழ்வு அடைகிறது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு.
பாரதியாருடைய கவிதைகள், பாரதியாருடைய பாடல்கள், பாரதியார் என்ன சொன்னார், அவர் என்ன பண்ணார், நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்றோம், இதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய முனைவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்ப என்னை மாதிரி ஒருத்தங்க புலம்பெயர்ந்து தமிழ்நாடு விட்டோ பாண்டிச்சேரியை விட்டோ இந்த மாதிரி சண்டிகர் மாதிரி ஊர்ல ஒரு 30 வருஷம் நம்ம தொடர்ச்சியா இருக்கும்போது அந்த பாரதியார் சொன்ன கருத்துக்களையும் அவர் என்ன எதிர்பார்த்தார், அவர் நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு என்னத்தை விட்டு சென்றார், அதை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சண்டிகர் தமிழ் சங்கத்துல பங்களிச்சு ஒரு மிகச்சிறிய தொண்டாற்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம தான் ஏதோ பெரிய மக்களுக்கு போய் தொண்டாற்ற போறோம்னு. ஆனா அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரு ராமச்சந்திரன் ஐயா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் எனக்கு கிடைச்சது, அறிமுகம் கிடைச்சது. அது எப்படி கிடைச்சதுன்னா, ராமச்சந்திரன் ஐயா வந்து சும்மா சாதாரண வந்து கிடைக்கல. காஞ்சி பெரியவா அங்க இருந்து அட்வைஸ் பண்ணி, நீ அங்க போ, சண்டிகர் கோயிலுக்கு போ, அங்க ஒரு ராஜசேகரன் ஒருத்தர் இருப்பான், அங்க போய் பார்த்துன்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு தகுதி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சண்டிகர் தமிழ் சங்கம். அப்போ அவர் வந்து எங்களை பார்க்கும்போது எனக்கு மெயினா வந்து the responsibility has become very higher and higher because now the recommendation of our name has come from very high level. ஏன்னா என்னைய பொறுத்தளவில் படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கலாச்சாரத்தை விட்டு நமது ஆன்மீகத்தை விட்டு தள்ளி போனா அந்த படிப்புக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. ஆனால் நான் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை இன்னொரு எஜுகேஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு அங்கமாக பார்க்கும்போது, ஆனா அந்த மனிதர் வந்து இப்ப இன்னைக்கு பாரதி கண்ட புதுமை பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையா, அவர் பாரதி கண்ட மனிதன் மாதிரி தான் எனக்கு முன்னாடி வந்து தோன்றினார். அந்த இடத்துல அவரு சும்மா வந்து பேசினது மட்டும் இல்லாம நேர எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் இன்ஸ்டிடியூஷன்ல ஹவ் இஸ் இம்ப்ளிமெண்டிங் எவ்ரிதிங்னு அதை காமிச்சாரு. அப்படி காமிக்கிற பட்சத்துல அவர் வந்து அங்க ஒர்க் பண்ண இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற மாணவர்கள் எல்லாம் நமது தமிழ் சங்கத்திற்கும் நமது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டமான அனைத்து விழாக்களுக்கும் அவர் கூட்டிட்டு வந்தார். இப்போ ஒரு பொங்கல் விழான்னு ஒன்று நாங்கள் நடத்தினோம்னா அந்த பொங்கல் விழாவுக்கு தமிழ் பாஷைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பஞ்சாபி மற்ற எல்லா லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டு பழக்கம், அவங்களெல்லாம் கொண்டாந்து நம்ம தமிழ் சங்கத்தில் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ண. என்னடா பாரதி விழான்னு சொல்லிட்டு இவர் ராமச்சந்திரன் புராணம் பாடுறாருன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இது ராமச்சந்திரன் புராணம் பாடுறதுக்காக இல்ல, நாங்கள் சண்டிகாரில் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு பாரதியார் என்னெல்லாம் பாட்டுல சொன்னாரோ அதை வெறும் பாட்டாக மட்டும் பாடாம எங்களால் ஆன 1 மில்லியன்ல ஒரு போர்ஷனாவது நாங்க பண்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எஜுகேஷன், அதே மாதிரி தமிழ் வளர்ச்சிங்கிறது வந்து இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாங்க தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு மிக பிரயாசனப்பட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து நமது சமயம் சார்ந்த நல் ஒழுக்கத்தையும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம இங்க வந்து தமிழ் சங்கம் வந்து நடத்திட்டு இருக்கு. இந்த தமிழ் சங்கம் வந்து நாங்க வந்து we are involving Christian people, we are involving Muslim people, we are involving all. The religion is not a bar, பட் அதே சமயத்துல the majority of the people இருக்கிறனால அங்க ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த கோவில ஒரு கல்ச்சுரல் சென்டர் மாதிரி வச்சுட்டு நமது சங்க இலக்கியத்துல என்னெல்லாம் முடியுமோ, இப்போ நான் அதான் சார்ட்ட பேசும்போது ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் திருப்பாவை திருவம்பாயெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, தமிழ்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தமிழ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஃபேமிலிக்கே தமிழ் கொண்டு போய் சேர்த்த பெருமை உங்களுக்கு சேரும். ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வீடியோ ஒர்க் பண்ணல, என்னன்னு தெரியல, ஏன்னா ஐம் நாட் ஹேபிச்சுவல் டு ஆல் திஸ் மீட்டிங். நீங்க இதே வந்து மைக்ல பேச சொன்னீங்கன்னா மணிக்கணக்காக நாங்க பேசிட்டு இருப்போம். இப்போ இது என்ன ஒரு விஷயம்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தாய் வீடு பாண்டிச்சேரியோ ஒரு தமிழ்நாடோ மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னொரு தாய் வீடும் இருக்கிறது, அது சண்டிகர். நீங்க எப்பெல்லாம் வந்து சண்டிகருக்கு உங்களுடைய எஜுகேஷன் டூர் விஷயமாகவோ இல்லை எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது நீங்கள் வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்களோ உங்களுடைய உறவினர்களோ சண்டிகருக்கு வந்தால், சண்டிகர் தமிழ் சங்கம் உங்கள் தாயுள்ளத்தோடு அரவணைத்து உங்களை தங்க வச்சு உங்களை வந்து எங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு உங்களை திருப்பி அனுப்புங்கிறத இந்த தருணத்தில் நான் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சண்டிகர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் உறுதி அளிக்கிறோம்.
ரெண்டாவது பாரதியாரை பத்தி நீங்க இப்படிலாம் பேச போறீங்க, அதெல்லாம் கேட்க போறோம். இப்ப பாரதியாரை வந்து பாரதியாரை வெறும் பாட்டு வழியிலையோ அவருடைய கருத்துக்களை மட்டும் நம்ம கேட்காம, எப்பவுமே நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் ரொம்ப உணர்ச்சி, we are very emotional. பட் வி ஜஸ்ட் ஃபர்கட். உடனடியே அதை மறந்துடுவோம், அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவோம். இன்னைக்கு ஒரு இஷ்யூ எடுத்துக்குவோம், அதை போராடுவோம், அடுத்த நிமிஷமே நம்ம அதை மறந்துடுவோம். இப்ப ஆனா அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு 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 சொல்லியிருக்காரு பாருங்க. யாமறிந்த மொழி தமிழ் மொழிகள் இனிதாவது எங்கும் காணும்னு அவர் சொன்னார்னா, அவர் முதல்ல எல்லா மொழியும் கத்துக்கிட்டார். எல்லா மொழியும் கத்துக்கிட்டு இந்த வங்கத்தை கத்துக்கிட்டார், இங்கிலீஷை கத்துக்கிட்டார், சான்ஸ்கிரிட்டை கத்துக்கிட்டார், தமிழை கத்துக்கிட்டார். இதெல்லாம் இந்த 4 லாங்குவேஜ்லயும் தரவா கத்துக்கிட்டார். அது தவிர மற்ற 11 மொழிகள்லயும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெஸ்ட்னா என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய தாய் மிகவும் அழகானவள், நமது தாய் மிகவும் சிறந்தவள், நமது தாய் மிகவும் கனிவானவள்னு சொல்ற தகுதி நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன நம்ம ஊர்ல பாக்குறோம்னா, அடுத்தவர்களுடைய தாயை பழிக்கிற மாதிரி ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலையும் மற்ற இடத்துலையும் நமது தாயை நம்ம பாராட்டுவது போல அடுத்தவருடைய தாயை நம்ம வந்து இழிவாக பேசக்கூடாது. நமது தாயை நம்ம சிறப்பாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. ஏன்னா இப்ப உங்களோட ப்ரொஃபைல்லாம் எனக்கு ராமச்சந்திர சார் அனுப்பின உடனே நான் வந்து ஐ டிசைடட் ஐ ஷுட் நாட் டாக் அபவுட் சுப்பிரமணிய பாரதியார். ஏன்னா சூரியனுக்கே டார்ச் லைட் காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கெல்லாம் கற்று தேர்ந்த அதிலே வந்து முனைவர் பட்டம் வாங்கிய பெருமகனார் நீங்க எல்லாருமே. ஸோ நீங்க எல்லாரும் எங்களை மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் என்னெல்லாம் நீங்க பண்ண முடியுமோ தயவு செய்து பண்ணுங்க. இங்க ஒரு பெரிய முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டியிருக்கோம். அந்த முருகன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து எந்த விதமான பாகுபாடும் இன்றி எல்லாரும் சரி சமமாக தமிழுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்ல நாங்க நிறைய நடத்துவாங்க. அதே மாதிரி அங்க நடத்தாத நிகழ்ச்சிகளே கிடையாது. நமது பாரம்பரிய நிகழ்ச்சிகள். ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, எல்லாரும் அந்தந்த இடத்துல சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மதுரையில போய் சண்டிகர் தமிழ் சங்கம் என்ன பண்ணுதுன்னா, கிராமிய கலைஞர்கள், அதாவது நலிந்து போய் கொண்டிருக்கும் நமது பாரம்பரிய இசை, பறை இசை, தவில் இசை, இந்த மாதிரி பாரம்பரிய, அது மாதிரி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி நலிந்து போய் கொண்டிருக்க நமது கிராமிய கலைஞர்களுக்கு தயவு செய்து முன்னுரிமை கொடுங்கள். நான் இந்த தருணத்தில் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு தயவு செய்து நலிந்த நிலையில் இருக்கும் கிராமிய கலைஞர்களை வரவைங்க. உங்களுக்கு அதுக்கு எல்லாம் பெரிய லிஸ்ட்டு நான் வச்சிருக்கேன். நீங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு சாப்பாடு கேட்பாங்க, மினிமம் மோஸ்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, இங்க இருந்து மதுரைக்கு போய் அங்க ஒரு 30-40 நலிந்த நிலையில இருக்கிற குடும்பத்தை கண்டுபிடிச்சு அந்த 40 பேருக்கும் ஒரு 4 மாசத்துக்குள்ள ரேஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவங்களோட உயிரை கொஞ்சம் காப்பாத்திட்டு வந்தோம். ஸோ அது மாதிரி இது எதுக்கு நான் இந்த தருணத்தில் சும்மா சொல்லி காமிக்கிறதுக்காக சொல்லலை. பட் எது சொல்றேன்னா, நமது பாரம்பரியத்தில் நமது தமிழில் கவிதைகள் மட்டுமல்ல, இன்னொரு பகுதியும் இருக்கிறது. இசை இருக்கு, நாட்டியம் இருக்கு, நடனம் இருக்கு. இப்போ பரதம்ங்கிற ஒரு இது வந்து அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சனால பரத கலையெல்லாம் வந்து ஓரளவுக்கு பணம் படைத்தவர்கள் கத்துக்கிறாங்க. ஆனா நலிவடைந்த நிலையில் இருக்கிற இந்த எல்லாத்தையும் இப்ப நான் வந்து ஊருக்கு போனா ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, தமிழர்களுடைய பாரம்பரிய இசையான அந்த நாதஸ்வரமும் அந்த தவிழும் கேட்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் கேரளா இருந்து சண்டை மேளத்தை கொண்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, நமது மக்கள் நம்மளே ரெகனைஸ் பண்றது கிடையாது. ஸோ தமிழ் சங்கத்தின் சார்பாக இங்க இருக்கும் அனைத்து பெருமகனார்களுக்கும் இந்த பாரதியுடைய பிறந்த நாளில் உங்க அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், நமது கலாச்சாரத்தையும் நமது பாரம்பரியத்தையும் ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கு சண்டிகர் தமிழ் சங்கத்தினுடைய அனைத்து உதவிகளையும் நீங்க கேட்டுக்கலாம். பாரதி சொன்ன மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். ஏன்னா அவர் நிறைய நாள் பட்னியா இருந்திருக்காரு. அதனால அவருக்கு பசியுடைய அருமை தெரியும். நாங்க இங்க சண்டிகர் தமிழ் சங்கம், நீங்க வந்து தமிழன் என்று சொன்னாலே இங்க ஒரு பெருமைப்படுற அளவுக்கு இந்த சண்டிகர் தமிழ் சங்கத்துல ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கோம். என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சார் சொல்லிட்டார் ஆல்ரெடி. சண்டிகர் வாஸ் டிசைன்டு பை ஒரு பிரெஞ்ச் மேன், பட் சண்டிகர் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை தமிழ் பீப்புள். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 4 எம்ப்ளாயி, கிளாஸ் 3 எம்ப்ளாயி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆல்மோஸ்ட் 27 ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஸோ ஃப்ரம் த டாப் டு பாட்டம் எல்லா லெவல்லையும் நம்ம மக்கள் இருக்காங்க.
எஜுகேஷன் சைடில் இல்லாமல் இருந்தாங்க. ராமச்சந்திரன் சார் கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். அது மாதிரி இப்போ எல்லா மக்களும் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாரதியுடைய நன்னாளில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டமான அனைத்து விஷயங்களையும் எல்லாரும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வோம் என்று உறுதியேற்று இந்த நல்ல நாளில் சண்டிகர் தமிழ் சங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பளித்த திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் என்னை தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு டாக்டர் சிலம்பரசன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது என்னன்னா, பொதுவாக இப்படி பேசி எனக்கு பழக்கம் கிடையாது, முகமும் தெரியல, நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஸோ இருந்தாலும் அவர் என்னை நிறைய ஊக்கப்படுத்தி டாக்டர் சிலம்பரசன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. டாக்டர் ராமச்சந்திரன் சார், again I am thankful to you very much sir, and our sincere thanks and gratitude on behalf of Chandigarh Tamil Sangam, your entire team sir. Thank you very much. Namaskaram. Thank you sir, thank you very much. நான் இதுல ஒரே ஒரு பதிவு பண்ணணும். சார் வந்து தமிழ் மொழி தாய்மொழியை வந்து கோர்ட்ல ஒரு பிராக்டிஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஆச்சாரியா தமிழ் சங்கம் சார்பா நீங்க வெற்றி பெறணும் அந்த விஷயத்திலையும் அப்படிங்கறத வந்து நான் இங்க பதிவு பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். சிலம்பரசன் நீங்க கண்டினியூ பண்ணலாம் இப்போ. மேடம் வாய்ஸ் வரலைங்க மேடம். மேம் வாய்ஸ் வரல. மேம் கேக்குதுங்களா? வாய்ஸ் வரல. மேம் கேக்குதா? வாய்ஸ் வரல. சார் கேக்குதா? சண்டிகர் தமிழ் சங்கத்தின் செயலாளரும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் துறையிலிருந்து பெற்ற இயக்குநரும் ஆகிய ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் ஐயா அவர்களுக்கு நன்றி. பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் சண்டிகர் தமிழ் சங்கத்தின் செயலாளரும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற இயக்குநரும் ஆன திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எஸ் மேடம், ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார். ஏழை என்றும் அடிமையும் எவரும் இல்லை சாதியில் எழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று கூக்குரலிட்டவன் பாரதி. அப்பாரதியின் கவிதைகளில் மொழியாளர் திறத்தை நம்மிடையே சிறப்பாக உரையாற்ற வருகிறார் ஆச்சாரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஒருவர், எங்களை அழகாக வழிநடத்தி செல்லும் முனைவர் மௌ அஸ்கர் அலி ஐயா அவர்களை அடுத்ததாக உரையாற்ற அழைக்கிறேன். ஐயா அவர்கள். அஸ்கர் ஐயா. அஸ்கர் சார். ஓகே மேடம், ஓகே. கேக்குதா மேடம்? ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார், ஓகே சார். வாழிய செந்தமிழ், வாழ்க வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரதம் அடி திருநாடு. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் சார்பாக இன்றைய தினம் மகாகவி பாரதியாரினுடைய 138வது பிறந்த நாளை நாம் இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட புதுச்சேரியில 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆச்சாரியா கல்வி குழுமத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு பரிணாமமாக இந்த ஆச்சாரியா தமிழ்ச்சங்கம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் ஏன் அதை இப்படி சொல்கின்றேன் என்று சொன்னால், நம்முடைய ஏற்கனவே சண்டிகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் சொன்னது போல இந்த ஆச்சாரியா தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நாம் பல்வேறு தமிழ் சேவைகளையும் நாம் பல்வேறு தமிழ் சிந்தனைகளையும் உலகம் முழுக்க பரப்ப இருக்கின்றோம். அதற்கான ஒரு சிறு அடிநாதமாக இந்த ஆச்சாரியா தமிழ்ச்சங்கம் செயல்படும் என்று நான் சொல்லி, இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு. பன்முக நோக்கில் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான தலைப்பிலே எனக்கு ஒரு சிறு பகுதியாக பாரதியின் மொழி ஆடல் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 138 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த ஒரு மகா கவிஞனை பற்றி இன்று நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம், அவன் சாதாரண ஒரு கவிஞனாக இருந்தால் நாம் அவனை மறந்து விட்டு செல்லலாம். அவன் நம்மை போல் ஒருவனாக இருந்தால் நாம் அவனை மறந்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவன் மகா கவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாம் அவனை கடைசி ஒரு தமிழ் இருக்கின்ற வரையில் நாம் பேசிக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது நான் பாரதியினுடைய மொழி ஆளுமைக்கு நான் செல்கின்றேன். நான் பாரதியை பற்றி உங்களிடத்துல சில கருத்துக்கள் எடுத்துரைப்பதற்கு முன்னால், மொழியை பற்றி இன்றைய நிலையில் மொழி எப்படியெல்லாம் இருக்கிறது என்றது உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் மொழியை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் பாரதியிடம் சொல்கின்றேன். இந்த உலகத்துல எல்லா மொழிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழிகள் தினமாக யுனெஸ்கோ அறிவித்திருந்தது. ஏன் உலக தாய்மொழிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்துல குறிப்பாக கடந்த ஒரு 200-300 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா வர்த்தக மொழியாக, அதிகார மொழியாக ஆங்கிலம் உலகத்துல பல நாடுகளில் பரவிவிட்டது. சோ உலகத்தில் பல நாடுகளில் பரவி பல நாடுகளில் பேசக்கூடிய அந்த பல நூறு மொழிகளில் ஒரு சில குறிப்பாக ஆங்கிலம் போன்ற அந்த சில மொழிகளால் அழியக்கூடிய ஆபத்தை உணர்ந்த பின்புதான் நாம் அனைத்து மொழிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கவலையில ஐக்கிய நாடுகள் சபை இந்த தாய்மொழிகள் தினத்தை அறிவித்தது. சரி, இப்போ உலகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே 1600 பேச்சு மொழிகள் பேசப்படக்கூடிய ஒரு நாடு உண்டென்றால் அது நமது இந்தியா மட்டும்தான். இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 1600 பேச்சு மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை உங்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள் நிறைந்த ஒரு நாடு நம்முடைய இந்தியா. சோ அதனால்தான் பாத்தீங்கன்னா மொழியியல் ஆய்வாளர்கள் நம்முடைய இந்தியாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? மொழிகளின் அருங்காட்சியகம் சொல்றாங்க. இப்படி இந்த மொழிகளின் அருங்காட்சியகம் என வர்ணிக்கப்படக்கூடிய இந்த இந்தியாவில் குறிப்பாக 1600 மொழிகளுக்கு மேல் பேசப்படக்கூடிய இந்த இந்தியாவில் எழுத்தில் உள்ள மொழிகள் பார்த்தீங்கன்னா வெறும் 30 தான். இப்ப பாருங்க, 1600 மொழிகள் பேசப்படக்கூடிய இந்தியாவில் இன்னைக்கு வெறும் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 30 மொழிகள் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எழுத்து வடிவத்தில் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 1570 மொழிகளுக்கு பாத்தீங்கன்னா எழுத்து கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த 30 மொழிகள் சொன்னல, இந்த 30 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்குன்னு சொன்னல, இந்த 30 மொழிகள்ல கூட பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மொழிகள் பாத்தீங்கன்னா கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய மொழிகள் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆங்கிலத்தின் வயதே வெறும் 600 தான். ஆங்கிலம் பாத்தீங்கன்னா என்னது, வெறும் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழிதான். ஓகேங்களா? அப்போ உலகத்துல அந்த கடந்த 2000 ஆண்டுகால பழமை உடைய மொழிகள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டா வெறும் 6 மொழிகளை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 6 மொழிகள் தான் உலகத்திலே மிக பழமையான மொழிகள், 2000 ஆண்டுகள் சிறப்பு வாய்ந்த மொழிகள் என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? சோ அந்த 6 மொழிகள்
ஓகேங்களா? அந்த 6 மொழிகளிலும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மனிதர்கள் வாழக்கூடிய மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 6லே இன்னைக்கு 2 தாங்க சார் இருக்கு. அது என்ன 2 இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று சீன மொழி இருக்கு. சீன மொழியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிக்கிறார்கள், பேசுகிறார்கள், சீனத்து மக்கள் வாழ்கிறார்கள். அதே போல இன்னொன்று யாருக்கு உண்டு என்று சொன்னால் அது நம் தாய்மொழியான தமிழுக்குத்தான் உண்டு. உலகத்திலே 2000 ஆண்டுகள் பழமையான மொழிகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 மொழிகள் என்று சொன்னேன். அந்த 6 மொழிகள்ல இன்று மனிதர்கள் வாழக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மொழி, அதிலே ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ் அப்படின்னு சொன்னேன். இதுல 2லும் கூட சீனத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு இருக்கிறது. அது என்ன சார் நம்முடைய தாய்மொழிக்கு சீனத்திற்கு இல்லாத சிறப்பு? உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட அந்த சீன நாட்டு மக்களுக்கு அந்த சீன மொழிக்கு இல்லாத சிறப்பு என்னது நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உலகினுடைய மாபெரும் சமயங்கள் மொத்தம் 5. என்னென்ன சமயங்கள்? இந்து, இஸ்லாம், கிறித்துவம், சமணம், பௌத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 சமயங்கள். ஓகேங்களா? அந்த 5 சமயங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு இல்லாமல் மூல மொழியிலேயே காப்பியங்களை உடைய ஒரு மொழி ஒரு மொழியில் உண்டென்றால் அது நம் தாய்மொழியான தமிழ் மட்டுமே. இப்படி தமிழுக்கு என்னது இன்னும் பல 100 சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் என்னது நாம் பேசிக்கொண்டே போகலாம். சோ இப்படிப்பட்ட இந்த தமிழினுடைய பெருமையை கொண்டாடி, இப்படிப்பட்ட இந்த தமிழுக்கு மாபெரும் கொடையளித்து, தமிழுக்கு இப்படியெல்லாம் மாபெரும் பங்களிப்பு செய்த தமிழினுடைய பெருமையை யாரை விடவும் சிறப்பான முறையிலே உரத்து குரலில் சொன்ன அந்த எட்டயபுரத்தினுடைய முண்டாசு கவி, எட்டயபுரத்தினுடைய சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூவாக இருக்கின்ற அந்த மகாகவி பாரதியாரை பற்றி பேசுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். சரி, இப்ப நான் பாரதியாரை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். பாரதியார் எப்படியெல்லாம் மொழியை கையாண்டு இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இப்போ ஒரு மொழியை தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மொழியை பேச தெரிந்திருக்க வேண்டும், அதே போல அந்த மொழியை படிக்க தெரிந்திருக்க வேண்டும், அதே போல வந்து அந்த மொழியை எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஓகேங்களா? சோ இந்த 3ம் தெரிந்திருந்தால் தான் ஒரு மொழி தெரிந்ததாக அர்த்தம். நமக்கு எல்லாருக்கும் எத்தனை மொழிகள் தெரிந்திருக்கும் என்பதை நீங்களாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு தன் தாய்மொழியான தமிழையே வந்து பாத்தீங்கன்னா பிழை இல்லாமல் எழுத முடிகிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். தகராறு என்று சொன்னதான் செய்யறான். தகராறுக்கு எந்த ரூ போடுவது என்று மாணவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அப்ப என்ன சொல்றான்? அவனே ஒரு முடிவு எடுத்துக்கிறான். என்னது? சின்ன தகராறு இருந்தா சின்ன ரூ போடுங்க, பெரிய தகராறு இருந்தா பெரிய ரூ போடுங்க அப்படின்னு சொல்றான். சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது நம்முடைய தாய்மொழியான அந்த தமிழையே என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நம்மால் பிழை இல்லாமல் பேசவோ எழுதவோ முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இப்படி 2 மொழிகளை கூட முழுமையாக தெரியாத இந்த நவீனமான இந்த சூழ்நிலையில 138 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படி நினைத்து பார்த்தால் யார் பாரதி என்று நம்மால் உணர முடியும். யார் பாரதி? நான் சொல்கின்றேன் உங்களுக்கு யார் பாரதி என்று சொன்னால், கிட்டத்தட்ட 9 மொழிகளை எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த மாமேதை மகாகவி பாரதியார் அவர்கள். இந்த 9 மொழி என்ன பாருங்க: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய இந்த 9 மொழிகளிலும் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்த பாரதியார் பாடுகிறார். என்ன தெரியுமா பாடுகிறார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், நீங்களோ நானோ பாடினார் என்றால் அது சிறப்பாக இருக்காது. ஏன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த மொழிகள் 1, 2, அதிகபட்சம் 3. ஆனால் 9 மொழிகளிலும் நன்றாக பேச தெரிந்த, படிக்க தெரிந்த, எழுத தெரிந்த பாரதி பாடுகின்றான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுகிறார். அப்படியானால் அந்த 9 மொழிகளை கற்று தேர்ந்த பிறகும் இந்த உலகத்திலே பாரதி அறிவிக்கின்றான் இந்த செய்தியை. ஏன் தெரியுமா நான் சொல்கின்றேன்? அவனுடைய தாய்மொழி தமிழ் என்பதால் அவன் இவ்வாறு சொல்லவில்லை. அவன் தமிழ் குடும்பத்தில் பிறந்தான் என்பதற்காக அவன் இதை சொல்லவில்லை. ஓகேலா? அனைத்தையும் கற்று தேர்ந்து நான் இந்த உலகத்திற்கு நான் சொல்கின்றேன், உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று உலகத்திற்கு உரத்து குரலில் சொன்னவன் யார் என்று சொன்னால் நம்முடைய மகாகவி பாரதி அவர்கள். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று எனக்கு தெரியாது, மகாகவி பாரதியார் அவர்கள் சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில கவிஞன் ஷெல்லியின் பால் மிகவும் ஈர்க்கப்பட்டு தன்னை ஷெல்லிதாசன் என்று புனைப்பெயர் வைத்துக் கொண்டவர் மகாகவி பாரதியார். அது மட்டுமல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தினுடைய எழுத்தாளர் காளிதாசரை ரொம்ப பிடிக்கும்.
ஓகேங்களா? காளிதாசருடைய சாகுந்தலையை படித்துவிட்டு அந்த காப்பியத்தின் மேல் தனக்கு மிகப்பெரிய ஒரு காதல், தீராத காதல் மகாகவி பாரதியாருக்கு இருந்தது காளிதாசரின் மேல். சோ அந்த சாகுந்தலையின் மேல், அந்த சாகுந்தலை காப்பியத்தை படித்துவிட்டு அந்த சாகுந்தலை காப்பியத்தின் மேல் தனக்கு இருந்த தீராத காதலின் காரணமாக தன்னுடைய மன வாழ்க்கையில தனக்கு பிறந்த அந்த மூத்த மகளுக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தவன் மகாகவி பாரதியார் அவர்கள். அப்போ ஒரு காப்பியத்தை படித்துவிட்டு அந்த காப்பியத்தினுடைய கதாநாயகனுடைய பெயரை தன்னுடைய மகளுக்கு ஒரு மகாகவி வைக்கிறான் என்றால் அவனுக்கு எந்த அளவு இலக்கியத்திற்கு மேல் அளப்பரிய ஒரு அன்பு இருந்திருக்கிறது, அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த மொழியின் மீது என்னது ஒரு அளப்பரிய ஒரு அன்பு இருந்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அவனுக்கு ஷெல்லியை பிடிக்கும் என்று. தன்னையே ஷெல்லி தாசன் என அவன் வர்ணித்துக் கொண்டான். அவனுக்கு ஷெல்லியை மட்டும் பிடிக்கவில்லை, அவனுக்கு வால்ட் விட்மனை பிடிக்கும். ஏனென்றால் வால்ட் விட்மனை படித்து விட்டுதான் 20 ஆண்டு காலமாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் இல்லாத இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறாங்கல்ல புது கவிதைன்னு சொல்லிட்டு, அந்த புது கவிதையினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த வசன கவிதை, ஓகேங்களா, அந்த வசன கவிதையை முதலாக பாரதி வால்ட் விட்மனை படித்து விட்டு தான் அவன் எழுதுகிறான். இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா வால்ட் விட்மனை படித்துவிட்டு, ஷேக்ஸ்பியரை படித்துவிட்டு, காளிதாசரை படித்துவிட்டு, ஷெல்லியை படித்துவிட்டு, தமிழில், தெலுங்கில், மலையாளத்தில், சமகாலத்தில் இருந்து எல்லா மொழிகளையும் படித்துவிட்டு மகாகவி பாரதியார் எழுதுகிறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமி தன்னில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று எழுதுகிறார். அப்போ இந்த அளவுக்கு பாருங்க, எல்லா கவிஞரையும் கற்றறிந்து விட்டு இந்த 3 புலவர்கள் தான் எனக்கு தெரிந்த அளவிலே சிறந்த புலவர்கள் என்று பாரதியே ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றான் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த புலவராக இருக்க முடியும்? ஏன் என்று சொன்னால் பாரதி எந்த ஒரு விஷயத்தையும் உய்த்து உணராமல் அவன் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வரியை கூட அவன் எழுதியது கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியினுடைய சிறப்பாக நம்மால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் பாரதியினுடைய கவிதையை பாருங்கள். பாரதியுடைய கவிதை மிக எளிமையான கவிதையாக இருக்கும். தமிழ் இலக்கிய வரலாறு எத்தனை ஆண்டுகள் வரலாறு உடையது? 2000 ஆண்டுகால பழமை உடைய தமிழ் இலக்கிய வரலாற்றுல நீங்கள் எந்த ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட உரை இல்லாமல் உங்களால் படிக்க முடியாது. சங்க இலக்கியமாக இருக்கலாம், பக்தி இலக்கியமாக இருக்கலாம், சிற்றிலக்கியமாக இருக்கலாம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே எந்த ஒரு மூல பாடத்தையும் ஒரு உரையாசிரியர் இல்லாமல் இருந்து படிக்க முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி என்னது சாதாரண தன்னுடைய பாடலை ஒரு உரையாசிரியர் இல்லாமல் படிக்க முடியும் என்பதை முதலாக நிரூபித்தவன் யார் என்று சொன்னால் மகாகவி பாரதியார் அவர்கள் தான். உங்களுக்கு தெரியும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ் ஒரு கவிதை. இதற்கு என்ன உரை வேண்டும்? நம்மளாகவே என்ன செய்ய முடியும்? பொருள் உணர்த்தி கொள்ள முடியும். இதுதான் பாரதி கையாண்ட கவிதையில் கையாண்ட ரொம்ப என்னது எளிமையான ஒரு முறை. அது மட்டுமல்ல, புதுமை. அவன் என்ன புதுமை தெரியுமா கையாண்டான்? 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா பெண் விடுதலை குறித்து முதலாக தன்னுடைய பாடல்ல பதிவு செய்தவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகாகவி பாரதி தான். 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்று சங்க இலக்கியத்துல எவ்வளவோ பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஔவையார் இருந்திருக்கிறார், காக்கைப்பாடியின் நச்சல்லியார் இருந்திருக்கிறார், வெள்ளி வீதியார் இருந்திருக்கிறார். எவ்வளவோ பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. எவ்வளவோ பெண்பார் புலவர்கள் இருந்திருந்தாலும் கூட அவர்கள் ஒருவர் கூட பெண் விடுதலை பற்றி பேசவில்லை. அப்ப 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முதலாக பெண் விடுதலை பற்றியும் பேசியவரும் கூட நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் தான். நீங்க பாருங்கள், யாருமே தொடாத இடங்களை அவர் தொட்டு பார்த்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, பக்தி. நீங்கள் பாருங்கள், பக்தி இலக்கிய வரலாற்றை எடுத்து பாருங்கள். பக்தி என்றால் என்ன? அவனுடைய கடவுளை அவர்கள் போற்றுவார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பக்தி இலக்கிய வரலாறு படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓகேங்களா? சைவர்கள் என்ன செய்வாங்க? சைவர்கள் வந்து சிவனைத்தான் பாடுவார்கள். வைணவர்கள் என்ன செய்வாங்க? திருமாலைத்தான் பாடுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க? வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயரை கொண்ட வீரமாமுனிவர் கூட வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்து தமிழை படித்துவிட்டு அவர் தன்னுடைய தாய் மதமாக இருக்கக்கூடிய கிறித்துவத்தில் தான் தேம்பாவணி என்கின்ற காப்பியத்தை படைத்தார். சீரா புராணத்தை படைத்த உமர் புலவர் அவர் இஸ்லாமிய காப்பியத்தை தான் படைத்தார். இப்படி அவருடைய சமயத்திலே தான் அவருடைய காப்பியத்தை படைத்த ஒரு காலகட்டத்தில் எல்லா சமயத்தையும் பாடி ஒரு புலவன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் உண்டென்றால் அவன் மகாகவி பாரதியை தவிர இந்த உலகில் வேறு எவனும் இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, குழந்தை இலக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய பேர் குழந்தை இலக்கியத்தை பற்றி எடுக்கின்றார். முதலாக குழந்தை இலக்கியத்தை தொடங்கி வைத்தவன் மகாகவி பாரதியார் தான். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது அந்த மகாகவி பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாக குழந்தை இலக்கியத்தினுடைய தோற்றுவாயாக இருக்கின்றார். இப்படி பல இலக்கியங்களை தமிழில் தொட்டு பார்த்த, தமிழில் யாரும் செய்ய முடியாத அரும்பெரும் சாதனைகளை செய்த
அந்த மகாகவி பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்திலே வெறும் 20க்கும் குறைவானவர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இன்று ஒரு மனிதரை பற்றி நாம் 138 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால் அவன் என்றென்றும் அழியாத மாபெரும் சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே, இந்த தமிழ் மண்ணிலே கடைசி தமிழன் உள்ளவரை, தமிழ் மொழி கடைசியாக வாழுகின்ற வரையில மகாகவி பாரதியாரை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த பாரதியாரின் மொழி ஆளுமை என்ற இந்த தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பாரதியாரின் மொழியாடல் என்னும் தலைப்பில் அருமையாக நம்முடைய உரையாடி முடித்த ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் ம. அஸ்கர் அலி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றோம். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும் என பாரதி பெண்ணின் விடுதலையை பற்றி மிகவும் அருமையாக பாடியுள்ளார். அடுத்ததாக ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ஆ. ராசாராமன் ஐயா அவர்களை பாரதியாரின் பெண்ணிய சிந்தனை என்னும் தலைப்பில் பேச விழைகிறோம். ராஜாராம் ஐயா. ராஜாராம் சார். ராஜாராம் சார். கேக்குதா மேடம்? கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்களா? ஓகே. அனைவருக்கும் இனிய மங்காத தமிழனும் சங்கிலியை முழங்கு என்று பாடினான். அவன் கூட்டு ஏற்று அவனை பெரிய சிந்தனைகள் என்றுள்ளேன். இத்தகைய பாரதியுடைய 138வது பிறந்தநாள் விழாவினை நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆச்சாரியா தமிழ்ச்சங்கமும் சண்டிகர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து சிறப்பாக இந்த இடைவெளி கருத்தரங்களை நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்களை நடத்துவதற்காக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆச்சாரியா கல்விக்குழு மற்றும் மேலாண் இயக்குனர் முனைவர் ஜே. அரங்கன் ஐயா அவருடைய வணங்கி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கல்விக்குழு மற்றும் தலைமை இயக்க அலுவலர் முனைவர் எஸ். ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய அவரையும் வணங்கி மற்றும் கல்லூரியுடைய முதல்வர்கள், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியின் பெரிய சிந்தனை. பெண்கள் அறிவை வளர்த்தால் மையம் தேர்வே அற்றிலும் காணீர் என்று சொன்னார் மகாகவி பாரதி. பெண்கள் அறிவை வளர்த்துக் கொண்டால்தான் இந்த சமூகம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும் என்பதில் சிறிதும் மாற்றம் இல்லாமல் தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார் பாரதி அவர்கள். இத்தகைய சிந்தனை போக்கு, புதிய சிந்தனை போக்கு அவர்கள் தனக்கு அமைந்த குரு, அப்படிப்பட்ட குரு அவர் நீதிகளை ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு அதன் வழிதான் பெண் விடுதலை, புதுமை பெண், இது பற்றிதான் பல கருத்துரைகளை மாபெரும் கவிதைகளையாக வரைந்துள்ளான் மகாகவி பாரதி. கொல்கத்தாவிலே காங்கிரஸ் மாநாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது நம்முடைய சகோதரி
நிவேதிதா அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு உரையாடுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த தருணத்துல அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரி நிவேதிதா அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் உங்கள் மனைவியை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வரவில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு பாரதி சொல்கிறார், என் சார் பாரதி சொல்கிறார்கள், எங்களுடைய சமுதாயத்தில் பெண்கள் வெளியில் வருவதற்கு சில கட்டுப்பாடுகளுக்கு வெளியில வருவதில்லை. அது மட்டுமில்லாமல் என்னுடைய மனைவி அவர்களுக்கு அரசியல் ஈடுபாடு என்பது இல்லை என்று பாரதி அவர்கள் சொல்லும்போது சகோதரர் நிவேதிதா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்களே உங்களுடைய மனைவிக்கு சம உரிமை கொடுக்காத போது நீங்கள் எப்படி நாட்டுடைய விடுதலை வழங்கித்தர முடியும் என்ற தொழில கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விதான் பாரதிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி தந்தது. அந்த வகையிலே பாரதி அவர்கள் பெண்களுக்காக, பெண் முன்னேற்றத்திற்காக, பெண் விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் கவிஞர் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. பாரதி அவர்கள் பெண்களை பூமாதாயை தேவையாக பார்க்கிறார், பராசக்தியாக பார்க்கிறார், தமிழாக பார்க்கிறார், சரஸ்வதியாக பார்க்கிறார். இப்படி பெண்களை பல கோணங்களில் பல வகைகளில் பேசுகிறார். அது மட்டுமல்ல, குழந்தைகளாகவும் பார்க்கிறார். குழந்தை பாட்டில பாப்பாவாகவும் கண்ணமாகவும் பேசக்கூடிய மாபெரும் சக்தி நம்முடைய பாரதி அவர்கள். பேசுகிறார், அவருடைய எப்படிப்பட்டிருக்கிறார், கற்பனை, குறிக்கோள், வேட்கை, இது ஒட்டுமொத்தமாக ஆணுக்கு சமமாக இந்த சமுதாயம் என்று பேசியிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக நம்முடைய தொல்காப்பியருடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆணாதிக்க அடிப்படையில் ஆணை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது தொல்காப்பியர் அவருடைய நூற்பாவில் சொல்லியிருக்கிறார், பெருமையும் உரனும் ஆடும் மேன என்று தொல்காப்பியருடைய கலைஞருடைய நூற்பாவில் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஆண்கள் பெருமைக்குரியவர்களாகவும் வீரமுடையவர்களாகவும் மட்டுமே உருவாக்கப்படுத்திருக்கு தொல்காப்பியத்துல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே தொல்காப்பியம் அச்சமும் நாணமும் மடமும் முன்முறுதல் நிச்சயமும் பெண்களுக்கு உரிய என்று சொல்லும் பொழுது பெண்கள் பெண்ணுக்குரிய பண்புகளாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் நம்முடைய சங்க இலக்கியத்துல குறுந்தொகை படம் சொல்கிறது, பெண்கள் ஆணை சார்ந்து வாழ வேண்டும். ஆண்மகனாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் இருக்கணும் என்றால் அவரு வினை தொழில் செய்வது பொருளீட்டு தருவதற்குடைய வேலையாக இருக்கும். பெண்கள் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையும் நம்முடைய சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. என்ன சொல்கிறார் பாருங்க, வினைவு ஆடவருக்கு வீரே வாழ்வுடல் மனையவர் மகளிருக்கு அவ்வாடவர் உயிரே என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்மகனை சார்ந்து வாழ வேண்டும் ஒரு நிலை இருந்தது. இந்த மரபு உடைத்தெறிய வேண்டும், இந்த மரபு உடைத்தெறிய வேண்டும். பெண்கள் சமுதாயத்தில் சுதந்திரமாக நடந்து வர வேண்டும், பெண்கள் சமுதாயத்தில் சுதந்திர பறவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரபை உடைத்தெறிகிறார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஒழுங்கி இவ்வழியம் தடுக்குமான் என்று சொல்கிறார். ஆண்கள் பெண்களும் சரிநிலை சமமாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த உலகம் வளம் பெறும், இந்த உலகம் வளர்ச்சி பெறும் என்பதை அவருடைய குறிக்கோளாக இருக்கு. அது மட்டுமல்ல, அச்சம், நாணம், மடம், பயப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பண்புகளை விட்டு வீட்டுக்குள் முடைவு கிடைக்காமல் சமுதாயத்தில் வெளிவரும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. இப்ப கிளியரா கேக்குது. சரி, அது மட்டுமல்ல, பெண்கள் சுதந்திர பறவையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்றாரு. அது மட்டுமல்ல, மேற்கொண்ட பார்வையோடு வாழ வேண்டும், யாருக்கும் அச்சம் கொள்ளக்கூடாது, யாருக்கும் அச்சம் கொள்ளக்கூடாது என்பதையும்
சொல்கின்றான் நம்முடைய கவிகள். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்களும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திறம்புவது இல்லையாம் என்று சொல்லி யாருக்கும் அச்சு கொள்ளக்கூடாது. நிமிர்ந்த நன்னடையோடும் நேர்கொண்ட பார்வையோடும் இந்த சமுதாயத்தில் வெற்றியடை போடவில்லை என்பதை அவருடைய குறிக்கோளாகவும் சொல்கின்றார். அது மட்டுமா சொன்னார் பாரதி அவர்கள். மேலும் உள்ள கொண்டிருக்கிறார், ஆணும் பெண்ணும் கற்பென்று வருகின்ற பொழுது சமமாக பார்க்கப்பட வேண்டும். ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு நீதி என்று பார்க்காமல் கற்பு விஷயத்திலும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் கவிதை வாயிலாக முழக்கம் எழுப்புகிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்கின்றார். கற்பு கட்டுப்பாடு என்று சொல்லும் போது ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் கற்பு என்பது இருக்கிறது என்பதையும் அணித்தரமாக தன்னுடைய சொல்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களை வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அவருடைய உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடவும் என்கின்றார். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையில் அவருடைய உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் இந்த சமூகம், இந்த உலகம், இந்த இரண்டு கண்கள் போன்றவர்கள் ஆணும் பெண் அவர்கள். அப்படியேப்பட்ட ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளா இருக்கு. நசுக்கக்கூடாது, ஆண் பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடாது என்பதை கூக்குரலாக எடுத்து இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மட்டும் தவறு செய்தால் கற்பு கெட்டு போயிடாது என்பது ஒரு கேள்வி நம்முடைய பாரதி அவர்கள் முழங்குகிறார். ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்ணையும் கற்பெஞ்சிடாதோ இந்த கவிதை வாயிலாக ஆண்மகன் தவறு செய்யக்கூடாது, ஆண்களுக்கும் கற்பு என்பது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அப்ப ஒருவனுக்கு உறுதி என்ற கோட்பாடு கடைபிடிக்க வேண்டும். அப்ப ஆண்கள் மட்டும் தவறு செய்யலாமா என்கின்ற போல புரட்சி குரலை அந்த முன்வைக்கிறார் நம்முடைய மகாகவி பாரதி அவர்கள். அது பாஞ்சாலி சபதத்தில் வீர பாஞ்சாலியாக நம்முடைய பாஞ்சாலியை படைத்திருக்கிறார் நம்முடைய கவி மகாகவி அவர்கள். என்ன சொல்கிறார்? பாண்டவர்கள் சகுனியிடம் சூரியனை பணை வைக்கின்ற போது பாஞ்சாலி புரட்சி பின்னாக குரல் கொடுக்கிறார். என்ன என்று குரல்? தம்மை பணைய வைத்த பிறகு என்னை பணைய வைத்தார்களா, அல்லது என்னை பணைய வைத்த பிறகு பாண்டவர்கள் தம்மை பணைய வைத்தார்களா என்று கேட்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு குரல் புரட்சி குரலா இருக்கு. அப்படி என்றால் அவர் பணைய வைத்து அவர் இறந்த பிறகு என்னை பணைய வைப்பதற்கான எந்த விதமான உரிமையும் அவர்களுக்கு கிடையாது என்கின்ற ஒரு புரட்சி பிரியமாக இந்த கூக்குரல் விடுகிறார் நம்முடைய மகாகவி அவர்கள். அது மட்டுமா, நம்முடைய பெண்ணுரிமை பெண்களை சொல்கின்ற பொழுது பெண்களுடைய முன்னெடுத்து பற்றி பேசுகிறார். என்ன என்று பேசுகிறார்? பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் கல்வி கற்றால் நாடு வளர்ந்துடும், பெண்கள் கல்வி கற்றால் நாடு வளர்ச்சியை அடையுங்கள் என்ற ஒரு சந்தேகம் கிடையாது. அதன் அடிப்படையிலே சொல்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு அந்த அவர்கள் உடனே வெளிப்பட்டு காணப்படுகிறது. அது மட்டும் சொல்றாரு பாருங்க, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்து இருக்கின்றார். வன்முறைகள் வெளியில நடைபெறுகிறதோ, யார் இழைக்கிறார்களோ எடுத்து கொடுத்தோம் ஒரு புரட்சி பிடித்து இந்த இடத்துல தமிழ் நம்முடைய இப்படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கின்ற இடத்தெல்லாம் கூகுள் இருக்கிறார். அது மட்டுமில்ல, பெண்கள் வீட்டிலே அடங்கி கிடக்கக்கூடாது, வெளியில வர வேண்டும். அது எப்படி சொல்கிறார் என்றால் ஒரு பாப்பா பாட்டில் வாயிலாக சொல்கிறார். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாழ ஓடி வாழ என்றார். ஓடி விளையாடு வாழாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா, ஓடி விளையாடு, இந்த உலகத்திற்கு வாழ, வெளியே வாழ, வீட்டு குலத்தோடு நடந்து பார், சமுதாயத்தோடு பேசிப்பார், உங்களுக்குரிய உரிமையை கிடைக்கிறது என்பது அது சொல்கிறார். அது
அது மட்டும் இல்ல, சின்ன சிறு குருவியை தேர்வு நீ திரும்பி பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொண்டு பாப்பா. இந்த கருத்து எல்லாம் பாப்பாவுக்கு சொல்லவில்லை, நம்முடைய பெண்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக கட்டுப்பாட்டுக்குள், அதாவது ஆதிராதிக்கத்தை விட்டு உங்களுடைய அச்சத்தை விட்டு நீ கேள்வி அப்பதான் சொல்லுவாங்க, தட்டுகள் திறக்கப்படும். கேள்வி கேட்காத வரைக்கும் உங்களுக்கு ஒரு விருதான மறுக்கப்படும். கேள்வி என்பதை தன்னுடைய கவிதைத்தனத்தின் வாயிலாக சொல்கிறார். அது மட்டுமா, கல்வி என்று வரும்பொழுது பெண்கள் இன்று நாட்டில் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாரதி சொல்கிறான், ஒரு காலத்துல பெண்ணுடைய சமுதாயம் என்ன என்றால் அதனை நம்முடைய முன்னோர்கள் பல பேர் போராடி வெற்றி பெற்றார்கள். ஒரு மாதிரி பெண் அதை குழந்தை திருமணம் என்பது இருந்தது. அதுபோல பெண்கள் சிறிய கணவன் இழந்தால் உடல்கட்டை ஏறணும், சரி என்கின்ற உடல்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்தது. அதெல்லாம் நம்முடைய ராஜாராம் போன்றவர்கள் அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அந்த வழியில நம்முடைய கவிகளும் அந்த கொடுத்திருக்கிறான். மேலும் பெண்கள் அடுப்பொழுதும் பெண்களுக்கு படிப்பு இருக்கின்றதால் அந்த பழக்கத்தை விடுத்திட வேண்டும் என்று சொல்வார்கள். கும்மி பாட்டில் அழகா சொல்லிட்டு போறார், கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குளிர கை கட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயிட நன்மை கண்டனம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடர்ந்து தீமை என்று சொல்லவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே தன்னை கூட்டி வைப்பதும் இந்த மனிதரும் தலைவரினார், பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாடுநிலை பெண்கள் நடத்த வேண்டும், 8 மனிதனில் ஆணுக்கு இங்கே பெண் இயற்கை காலென்று கும்மியடி. இப்ப கும்மி பாட்டில் அழகா விடுதலை கும்மி பற்றி பேசுகிறார். பெண்கள் பெண் கல்வி குறித்தும் அழகா பேசுகிறார். இன்று பெண்கள் நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த அடிமைத்தனம் எல்லாம் உடைந்து போகிறது. அடுப்பு பெண்களுக்கு படிப்பு இருக்கின்ற கேட்ட அந்த பழைய மரபெல்லாம் உடைந்து போகிறது. நம்முடைய இது எல்லாம் நம்முடைய கவிஞன் நம்முடைய கவிதைகளாக உழைத்து வருகின்றான் என்பதை நம்ம பார்க்கப்பட வேண்டும். காலத்துல பெண்கள் படிப்புக்கு அந்த முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். ஆணை சார்ந்த வாழ்ந்த காரணத்தால் அதற்கு அவருடைய உரிமை மறுக்கப்பட்டது. அவர் பேசுவது பெண் கல்வி வேண்டும் என்பதை பேசுகிறார். கல்வி கற்றல் பாவமாக கருதப்பட்டது என்று சொன்னார்கள். அதையெல்லாம் இன்று உடத்தெறிந்து பெண்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்தும் இந்த பார்வை காலகட்டத்திலே பார்க்கலாம். பெண்கள் அனைத்து துறைகளிலும் தன்னுடைய கால் பதிப்பு செய்யாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு அனைத்து துறைகளிலும் உயர்நிலையில இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பாரதியாருடைய அந்த கவிதை சொற்கள் பெண்ணுடைய முன்னெடுத்திற்கு வழிநடத்தி செல்வது என்பதை நாம் இந்த அர்த்தத்தில் பார்ப்பது என்கிறோம். அதுக்கப்புறம் பெண் விடுதலை பற்றி நம்ம பேசுகின்ற போது பெண்கள் யாருக்கு அடிமை இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதை சொல்கிறார். பெண்ணுடைய பெண்ணுக்கு விடுதலை என்கிறோம், நீதி பிறப்பித்தது இல்லை, அதற்கு வெற்றி கேளீர், மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மலையாளும் தெய்வமன்றோ. இந்த உலகத்துல எல்லா உயிரும் தெய்வம் என்று சொல்லும்போது ஏன் பெண்ணை மட்டும் தெய்வமா பார்க்க மாட்டேங்கிறா? பெண்களும் தெய்வம் தானே சொல்லிதான் பண்றாரு கேட்கிறார். பெண்ணுடைய கேட்கிறார், பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் இந்த உலகில் வாழ்க்கை இல்லை என்றார். பெண்களுக்கு இந்த உலகத்தில் விடுதலை என்றால் யாருக்குமே வாழ்க்கை என்பது கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்துல சருபாலும் சமமாக இருக்கக்கூடிய பெண், இப்படி பெண்ணுடைய முன்னேற்றத்துக்காக பல அரிய கருத்துல பேசக்கூடியவர்களா நம்முடைய மகாகவி பாரதி அவர்கள். பெண்ணுடைய என்னென்னலாம் அவர் சொல்றாரு என்றால், பெண் வயதுக்கு வருவதற்கு முன்பு திருமணம் செய்யக்கூடாது, அதை எதிர்த்து கூக்குரலிடக்கூடியவராகவும் நம்முடைய மகாகவி இருக்கிறார். அதே போல பெண்ணுக்கு விருப்பமில்லை என்றால் அந்த ஆண் மக்களை திருமணம் செய்து வைக்கக் கூடாது என்கின்ற ஒரு கூக்குரலையும் அவர் பதிவு செய்கிறார். பெண்களுக்கு சம உரிமை, சுற்றில் சம உரிமை வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்கிறார். அது மட்டுமல்லாமல் கணவன் இறந்து விட்டால் கைமை பெண்ணாக இருக்கக்கூடாது, மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெண்களுடைய சுதந்திரத்தையும் அவர் இருக்க வேண்டும் என்பதை அவர் அனைத்தரமாக பதிவு செய்கிறார். அதேபோல் பெண்கள் உயர்கல்வியில வளர்ச்சி பெற வேண்டும் என்று கூக்குரல் இருக்கிறார். இப்படி பல நிலையில பெண் விடுதலை குறித்தும் புதுமை பெண்மை குறித்தும் பெண் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு அமைந்த அவங்களுடைய குரு. அப்ப அவருடைய வாழ்க்கையில குரு என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது அவருடைய
சகோதரி குரல் ஏற்ற பிறகு இத்தகைய மாற்றங்கள் அவருடைய ஒரு புரட்சிகரமாக இருந்தது என்பது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு. எனவே இத்தகைய அருமையான ஒரு வாய்ப்பு பெண்களை பற்றி அது பாடலுடைய கவிதைகளின் வாயிலாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை அளித்த நம்முடைய ஆச்சாரிய தமிழ்ச்சங்கமும் சண்டிகர் தமிழ்ச்சங்கத்திற்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சியடைகிறேன். நன்றி, வணக்கம். மேடம் கேக்குது சார், சொல்லுங்க. பாரதியின் பெண்ணிய சிந்தனை என்னும் தலைப்பில் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்த எம் துறை பேராசிரியர் முனைவர் ராஜாராமன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கு திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்ன சமத்துவ சிந்தனையை நம்மில் பரப்பியவர் மகாகவி பாரதியார். அடுத்ததாக பாரதியின் முற்போக்கு சிந்தனைகள் என்னும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருபவர் எம் துறை இளவல் முனைவர் கே சிலம்பரசன் ஐயா அவர்கள். சிலம்பரசன் சார். கேக்குது சார். பிறந்த நாள் விழாவில் ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புதுவை ஆச்சாரிய தமிழ்ச்சங்கம் மற்றும் சண்டிகர் தமிழ்ச்சங்கம் இணைந்து பாரதியின் பன்முக நோக்கில் என்னும் தலைப்பில் அரியதொரு இணையவழி கருத்தரங்கத்தை இத்தகைய பாரதி பிறந்த நன்னாளில் நிகழ்த்தி கொண்டார்கள். இதற்கு இத்தகைய திருநாளில் தமிழ் இலக்கியம் கற்றவன் என்ற ஒரு முறையில் இருந்தாலும் கூட பாரதி என்னும் பெயரால் நான் இவ்விடத்தில் ஒரு பேச்சாளன் என்பதை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இத்தகையதொரு வாய்ப்பை வழங்கிய ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தாளாளர் மேலாண் இயக்குனர் திரு அரவிந்தன் ஐயா அவர்களுக்கும் தலைமை இயக்க அலுவலர் எஸ் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தமிழ் பற்று உடையவர்களுக்கும் இவ்விடத்தில் வணக்கம் மற்றும் என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றிகளை கூறிக்கொண்டு முற்போக்கு சிந்தனை பாரதியின் முற்போக்கு சிந்தனை என்னும் தலைப்பினில் என்னுடைய உரையை நிகழ்த்துகின்றேன். பாரதியின் முற்போக்கு சிந்தனை என்று கூறிய உடனேயே நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டேன். அவன் எதை பேசவில்லை, எதை பேசாமல் தன் கவிதைகள் இருக்கவில்லை என்ற 1008 கேள்விகள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏனெனில் பாரதி தன்னுடைய கவிதைகளை வாசித்து பார்த்தவருக்கு நிச்சயமாக நன்கு தெரியும். பாரதியின் கவிதைகள் முழுவதும் பார்த்தீர்களே ஆனால் அவருடைய முற்போக்கு சிந்தனைகள் அதிகப்படியாக வழிந்து ஓடுவதை. அதனால்தானோ என்னவோ இன்று ஒருவேளை பாரதி என்னும் முற்போக்கு சிந்தனையாளன் இருந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருந்திருக்கும். அதன் காரணமாகத்தானோ என்னவோ திருவல்லிக்கேணி யானை அந்த பழம்பெரும் புலவனை தன் வாயிற்கு இரையாக்கி கொண்டது என்பதை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். பாரதியின் முற்போக்கு சிந்தனைகள் என்று சொல்லும் பொழுது எந்த சிந்தனையை பேசுவது, அவன் எதை விட்டு எண்ணி பார்த்தோமானால் அவன் தொட்டு காட்டாத சிந்தனைகளே கிடையவே கிடையாது. அவனின் முற்போக்கு சிந்தனைகள் ஆயிரம் பெண்ணிகள் இல்லையா, தமிழின் பெருமைகளை அல்லது தமிழ் பற்றிய சிந்தனையை பேசவில்லையா, அரசியல் பேசவில்லையா, ஜாதி வேற்றுமைகள் பற்றி அவன் கடிந்து கூறவில்லையா? அவன் பேசாத வேற்றுமை சிந்தனைகள் எவை என்பதை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் அளவிட முடியாது. அவனுடைய ஒரு சிறு கவிதை ஒன்றே போதும் இவ்விடத்தில் அவனுடைய முற்போக்கு சிந்தனையை நாம் எண்ணி பார்ப்பதற்கு. தேடி சோறுடிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனவாடி துன்பம் மிக உழன்று
பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவன் பாடும் ஒரு கவிதை வரிகளை போதும். இக்கவிதை வரிகளை நான் பார்ப்பதற்கு எளிய நடையில் இருந்தாலும் கூட அவற்றில் சொல் அர்த்தங்களை பார்க்கும் பொழுது அவன் பேசும் ஒவ்வொரு வரிகளுக்கும் முற்போக்கு சிந்தனைகள் பதிந்து காணப்படுகின்றது. அவன் 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 கல்வியை பற்றி பேசும் பொழுது கூட தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை ஒழிப்போம் என்று சொன்னான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை ஒழிப்போம் என்று சொன்னவன் கூட கல்வி ஒருவனுக்கு பிடிசோறு என்பது சோறு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது அனைவருக்கும் தெரியும். வயிற்றுக்கு சோறு இல்லை எனில் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை என்று ஒன்று இல்லாமல் போய்விடும். ஆனால் அவற்றையே அவன் புறம் போட்டி போடுகின்றான். அன்னச்சத்திரம், ஒருவன் அறிவு பெறுகிறான் என்றால் தன்னுடைய உணவை காட்டிலும் அறிவிற்கு அவன் எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை அவன் கவிதைகள் நிச்சயம் மெய்ப்பித்து காட்டும். ஒருவன் அறிவு பெறுகிறான் என்றால் அவன் மட்டுமல்லாது அவனுடைய சமூகமே நிச்சயம் மேலோங்கி வரும் என்பதை அவனுடைய மொழிகள் நிச்சயம் நன்கு எடுத்து காட்டும். அதனால் தானோ என்னவோ அன்னச்சத்திரம் 1000 கட்டுதலை விட ஆலயம் 16,000 வைத்தலை விட புண்ணியம் கோடி ஆங்கூரி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று தன் எழுத்து வடிகளில் அவன் கூர்மையாக நீட்டிச் சென்றான். அதை அவன் காட்டியும் சென்றுள்ளான். நிறைய பேர் அரசியல் பேசுவார்கள். இதை கட்டணா சரியா இருக்கும், அதை கட்டணா சரியா இருக்கும் என்று தன்னுடைய அரசியல்களில் அவர்கள் பேசுவதற்காகவே நிறைய விஷயங்களை பேசுவார்கள். ஆனால் தன் முழுவதும் பிறருக்கும் கவிதைகள் மூலமாகவும் தமிழின் மூலமாகவும் தன் முற்போக்கு சிந்தனைக்கு நாட்டி சென்றவன் பாரதி என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகவே ஆகாது. இன்னைக்கு நாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய அரசியல்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒருவனுக்கு உணவை பற்றி பேசும்பொழுது தண்ணீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் பிரச்சனையை பேசும்போது ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக, அரை நூற்றாண்டு காலமாக இந்த நதிநீர் இணைப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அவர்கள் ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகள் எல்லாம் முன்னெடுத்து வைத்து பேசும்பொழுது அவற்றிற்கு விட இன்று வரை காண முடியாத வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒருவேளை அவன் கங்கையை பார்த்த பிறகு காசிக்கு சென்ற பொழுது ஒருவேளை கங்கையின் முக்கியத்துவத்தை அணிந்து கொண்ட கங்கையில் பெருகி வரும் முக்கியத்துவத்தை நீரினுடைய தன்மையை அறிந்து கொண்ட பிறகுதானோ என்னவோ வங்கத்தில் ஓடிவரும் நீர் மிகையால் மையத்த நாடுகளில் பயிர் செய்வோம் என்று நதிநீர் பிரச்சனையை அன்று தனது உடைமையாக மாற்றி தன்னுடைய வரிகளின் மூலம் சுட்டி காட்டினான். ஒருவன் என்னுடைய இந்த காலகட்டத்துல பேசுறது அப்படின்றது ரொம்ப எளிமையும் கூட. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நதிநீர் பிரச்சனையை தன் முற்போக்கு சிந்தனையின் மூலம் காட்டியவன் பாரதி என்று சொன்னால் அவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் தானோ என்னவோ பாரதி அந்த முண்டாசு கவிஞனை பற்றி இன்று தமிழ் சங்கம் என்று சொல்லக்கூடிய சண்டிகர் தமிழ் சங்கம் வரை பேசுகிறோம் என்று சொன்னால் அவனுடைய முற்போக்கு சிந்தனையானது உலகளாவி பறந்து கிடக்கிறது என்றால் அவனை பேச வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அவனுடைய முற்போக்கு சிந்தனை ஒவ்வொரு மனதிலும் இருக்கிறது என்பதனால்தான் ஒரு 100 நூற்றாண்டு காலம் சென்ற பிறகும் கூட பாரதி என்னும் முண்டாசு கவிஞனை என் முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய அவனின் பெருமைகளை நாம் இன்று வரை இன்றும் ஆச்சாரிய தமிழ் சங்கத்தின் வழி நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவன் எத்தனையோ பிரச்சனைகளை பேசும்பொழுது கூட 2 விஷயங்களை அவை முன்னிறுத்தி அதிகப்படியாக பேசியிருக்கின்றான். ஒன்று பார்த்தீர்களே ஆனால் ஜாதி பிரச்சனைகளை அவன் மையெடுத்து பேசினான். 2வது பெண்ணிய பிரச்சனைகளை, நிறைய முற்போக்கு சிந்தனைகளை ஜாதிய பிரச்சனைகளையும் அதே போல பெண்ணிய பிரச்சனைகளையும் அவன் மையப்படுத்தி பேசியிருக்கின்றான். அவன் பிறந்த ஜாதி அவன் வர்ணாசிரம் பிறந்திருந்தாலும் கூட பாண்டிச்சேரி வந்த காலகட்டத்தில் அவன் கனகலிங்கத்திற்கு பூணு போட்ட விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதாவது தன்னுடைய ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி என்ற ஒன்றை வேண்டாம் என்று படைவதற்காக பல நூற்றாண்டுகளாக போராடியவர்கள் பல இருந்தாலும் கூட இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அத்தகைய புறையோடி போன வேருக்கு இன்னும் நீக்குவதற்கு எத்தனை பெரியாரும் பாரதியாரும் இன்னும் பல பிறந்தாலும் கூட அதற்கு முடியாது. இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அன்னைக்கு அவன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் பாக்குறான். என்ன பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, கனகலிங்கம் என்று சொல்லக்கூடிய பாரதி இங்கு புதுச்சேரிக்கு வந்த பொழுது கனகலிங்கம் என்று சொல்லக்கூடிய அத்தகைய ஜாதியை அடிப்படையாக என்று சொல்லவில்லை. தன்னை விட தாழ்ந்த ஜாதி என்று ஒருவன் இருக்கும் பொழுது தன்னை அணுகும் பொழுது அவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உப்பளம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கக்கூடிய தேசமுத்து மாரியம்மன் கோவில்ல ஒரு உபாசகராக அல்லது ஒரு அர்ச்சனையாளராக இருந்த பொழுது அவனுக்கு
பாரதி நல்ல ஒரு பேச்சாளர், கவிதை எழுத்தாளர் என்று இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில்ல சாதாரண ஒரு கோவில்ல காயத்ரி மந்திரமும் அதே போல இன்னும் பல பாராயணங்களை எல்லாம் சொல்லி அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. ஆனால் அதற்கு கிளம்பிய எதிர்ப்புகளும் பல. இருந்தாலும் கூட அவன் பாரதியை அணுகும் பொழுது பாரதி சொன்னான், நான் இத்தகைய சாதியை சார்ந்தவன் என்பதால் தானோ என்னவோ எமக்கு ஒருவேளை அத்தகைய கோவிலில் நுழைவதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகின்றான், எனக்கு கீழே இருக்கிறதுனால பிரச்சனை, மேலும் வருவோம் என்று பூநூல் போடுவதில் தான் பிரச்சனை என்பதை உணர்ந்த பாரதி தன் பூநூலை கழற்றினால் நான் கழட்டி எரிஞ்சிடலாம், ஆனால் எத்தனை பேர் என்னை போல் பூநூலை கழற்றி எரிவார்கள் என்பதை எனக்கு தெரியும், எரிய மாட்டாங்க அப்படின்றது நிச்சயமாக தெரியும். அதனால் நான் எழுப்பி தேவையில்ல, கீழே இருக்கத்தான பிரச்சனை, மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பூநூல் போட்டு தன் குலத்தை சார்ந்தவனாக மாற்றி அனைவரும் சமம் என்று ஆக்கி காட்டியவன் பாரதி. அதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். சின்ன அதனாலதான் என்னமோ தெரியல, பாரதியினுடைய பாடல்களை படிக்கும் பொழுது இத்தகைய முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கிறோம்னு சொல்லலாம். அவன் தன்னுடைய பிள்ளை பாப்பா பாட்டி என்று சொல்லக்கூடிய பாரதியின் வரிகள் பேசும்போது கூட ஒருவனுக்கு ஜாதி பற்றிய வேற்றுமைகளை களைய வேண்டும் என்பது பெரியவனாக சொன்னீங்கன்னா அது களையவே முடியாது என்பதை கருத்தில் கொண்டுதானோ என்னவோ ஜாதிகள் இல்லை அடி பாப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். வார்த்தை என்பது இந்த வரிகள் என்பது சாதாரண வரிகளாக இருக்கலாம், ஆனால் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா எவன் ஒருவன் ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்துகின்றானோ, எவன் ஒருவன் ஜாதியை முன்னிறுத்துகின்றானோ அவனை அடித்து பேசு அப்படின்னு சொல்றான். ஜாதி இல்லை அடி பாப்பா என்று இந்த பாடலை பாடும் பொழுதே அடிகின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவன் தன்னை ஜாதிகளுக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் பாரதி என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இரண்டாவது, இத்தகைய ஜாதி அடிப்படையில் ஆணுக்கே இத்தகைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு இல்லாமலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பெண்ணியம் பேசுவதை இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பெண்ணியங்கள் பேசுவது. ஆனால் பெண்ணியம் என்னும் முற்போக்கு சிந்தனையை அன்றைக்கு அவனோட இன்னை பேசக்கூடிய காலத்திலே இவர்களுக்கு இந்த ஜாதி பிரச்சனைகள் மற்றும் பெண்ணிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய விடை காணவே முடியவில்லை. அது பார்த்தீங்கன்னா அது மீண்டும் ஒன்றே தான் இருக்கும். எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும் குறையோடி போன பேருக்கு நீர் ஊற்றுபவர்கள் நிறைய பேர். பாரதி பாத்தீங்கன்னா இந்த பெண்ணியம் என்ற சொல்லை நிறைய பேர் பெண்ணியம் பேசுவாங்க. பெண்ணியம் பேசுபவர்கள் எல்லாம் அவற்றோடு வாழ்பவர்கள் கிடையாது. முற்போக்கு சிந்தனையோடு பேசக்கூடிய பெண்ணியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நிறைய பெண்ணியவாதிகளுக்கும் பெண் எழுத்தாளர்களுக்கும் தெரியும். ஆனால் பாரதி என்னும் அந்த பெயர் இருக்கு இல்லையா, பாரதி என்னும் பெயரானது பெண்ணியத்தை பேசியது மட்டும் கிடையாது. பாரதி என்னும் பெயரிலேயே பெண்ணியத்தை திண்ணியமாக கண்ட ஒரு பெயர் அப்படின்றத நாம வச்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா பாரதியின் தாசன் அப்படின்னு ஒரு பாரதிதாசனை போல ஒரு முற்போக்கு சிந்தனையை பேசியவர் பாத்தீங்கன்னா கிடையாது. பாரதியை விஞ்சி நிற்பவர். அவருடைய கவிதைகளில் இல்லாத முற்போக்கு சிந்தனையான்னு பாத்தீங்கன்னா நிறைய பாரதியை விஞ்சி நின்றாலும் கூட அவரின் தாசன் என்று வைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் கூட பாரதியின் பெயர் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு புரட்சி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இங்க எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க பாரதி என்பது ஒரு பெண் பெயர் என்பது? நீங்க நம்ம பேசலாம், நிறைய பேர் பேசும் பொழுது ஒரு அடைமொழி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண் பெயரை வைத்து பாருங்களேன். ஒரு பெண் பெயரை வச்சு கொடுத்த ஒரு ஆணுக்கு பெண் பெயரை அடைமொழியாக வைத்து கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்வானா? இவர் எத்தனையோ புரட்சியாளனாக இருந்தாலும் கூட இவரின் மகன் இத்தகைய மைந்தன் என்று சொன்னால் மட்டுமே அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனா அன்னைக்கு பாரதி எட்டயபுரத்து சபையிலே பாடிய பொழுது அவனுக்கு பாரதி என்ற பெயரை வைத்தார்கள். நிறைய பேருக்கு தெரியாது பாரதி என்பது அது பாரதி அல்ல, பாரதி என்பது. பா என்றால் கலை என்பது பொருள், ரதி என்றால் பெண் என்பது பொருள். கலைமகளுக்கு மற்றொரு பெயர் பார்த்தீர்களே, ஆனால் பாரதி தனக்கு ஒரு பெண் பெயரை துணை பெயராக வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் கூட பாரதி தன் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய பெயரை சுமந்தவன். அதனால்தான் சொல்றேன், பெண்ணியத்தை பெயரில் மட்டும் வைத்து பெண்ணியத்தை பேச்சில் மட்டும் பாடாமல் அதன் திண்ணியத்தை தன் பெயரில் சுமந்தவன் பாரதி என்பதை நாம் இங்கு கொண்டு கொள்ள வேண்டும். அவன் பாடியிருப்பாரு நிறைய விஷயங்கள் பெண்ணியம் பேசும்போது ராடிக்கல் ஃபெமினிசம் பேசுறாங்க, மார்க்சிசம் ஃபெமினிசம் பேசுறாங்க. அதே போல தீவிரவாத பெண்ணியம், மிதவாத பெண்ணியங்கள் எல்லாம் பேசும் பொழுது பாரதி இன்னைக்கு பெண்ணியம் பேசுபவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் பெண்ணியம் என்னும் அருமையானது சமூக வழியும் உடல் வழியும் ஆணுக்கு பெண் நிகரென கொண்டு சேர்ப்பது என்பதை அதை அன்றே பாரதி அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு நடக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அவன் சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளையும் பார்த்தவன் பாரதி. அதனால் தானோ
தன் கவிதைகளிலும் பார்த்தீர்களேயானால் ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் மூங்கி வையம் தழைக்குமாம், பூணும் நல்லறத்தோடு பெண்ணொரு பூண்டு நிற்பது தாய் சிவசக்தியாம் என்று தன் பாடல்களில் சொன்னார். இந்த வார்த்தையே அழகாக போகும். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் மூங்கி வையம் தழைக்குமாம் என்று சொல்லும் பொழுது அறிவுடையவன் பெண்ணிகள் பேசுபவன் நிச்சயமாக ஆணுக்கு பெண் நிகரென கொள்பவனாக இருக்க வேண்டும். அதை பேச்சில் மட்டும் இல்லாமல் எழுத்தில் மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பெயர் வழியில் இட்டு காட்டியவன் யார் என்று சொன்னால் பாரதியை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் ஒரு நூற்றாண்டு காலம் கடந்து வந்தாலும் கூட இன்று பாரதியின் பெருமையினையும் பாரதியின் புகழ்பாடும் அவனுடைய துதியினையும் நாம் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் பாரதியின் முற்போக்கு சிந்தனை என்பது அளவிற்கு அரியது. நாம் இன்னும் தொட்டு பார்ப்போமே ஆனால் பாரதியின் சிந்தனைகள் இன்னும் நீண்டு கொண்டுதான் இருக்கும். ஒரு வானத்தை முகம் போடுவது போலதான் அவனுடைய முற்போக்கு சிந்தனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய முற்போக்கு சிந்தனையை அவன் பிறந்த இந்த நல்ல நாளில் நான் பேசுகிறேன் என்று சொல்வதில் நான் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எமக்கு அவனுடைய முற்போக்கு சிந்தனையை பேசுவதற்கு இத்தகைய ஒரு நல்ல நாளில் வாய்ப்பளித்த ஆச்சாரியா தமிழ்ச்சங்கத்திற்கும் சண்டிகர் தமிழ்ச்சங்கத்திற்கும் என் துறை தலைவர்களுக்கும் மற்றும் என் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம் வாய்ஸ் வரலைங்க மேடம். மேடம் வரலைங்களா சார்? சரிங்க சார், இப்போ வந்து மேடம். இப்போ கேக்குதா? பூதங்கள் ஐந்தும் இருந்தெங்கும் கண்ணீர் புலப்படும் சக்தியை போற்றுகின்றோம் என இயற்கையை சக்தியாக எண்ணிய பாரதியின் புகழ்பாடும் இந்த கருத்தரங்கில் அடுத்ததாக பாரதியாரின் கவிதைகளில் இயற்கை வர்ணனைகள் என்னும் தலைப்பில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் ஏகலவ்யா உலகத்தர பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்களை உரையாற்ற அழைத்து மகிழ்கிறோம். ராஜராஜேஸ்வரி மேடம். கேக்குதுங்களா மேம்? கேக்குது மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆச்சாரிய தமிழ்ச்சங்கம் சண்டிகர் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் இத்தமிழ் சங்கத்தில் என்னை பேச ஏற்படுத்தி தந்த தாளாளர் அரவிந்தன் அவர்களுக்கும் தமிழ் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் முனைவர் ஐயா அழகாக கூறினார்கள் மொழியுடைய ஆளுமை தன்மையை பற்றி. அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் 2 மொழிகள் தெரிவதே அதிசயமாக இருக்கிறது என்றார்கள். அப்ப மொழியோடைய ஆளுமை தன்மை இருந்தால்தான் ஒருவருக்கு கவித்துவமானது அருவியாக கொட்டும். இது அனைவரும் அறிந்ததே. அப்ப நம்ம பாரதி ஐயாவோ கம்பன் வள்ளுவன் போன்ற கவிதை வித்தவர்களின் கவித்துவத்தை சரியான முறையில் அவர்கள் படித்தறிந்த பின்பே தனது கவிதை ஞானத்தை கொண்டு வந்தார். பாரதி என்றாலே நமக்கு புரட்சி, தேசியம், விடுதலை, பெண்ணுரிமை என்ற அடையாளம் படும் வகையில் ஒரு கருத்தியல் நம்மிடையே இன்றும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இயற்கையோடு இணைந்து வாழ்வது ஒரு கவிஞனுக்கு அவசியம் தானே. பாரதியோ பார்க்கும் இடமோ ரசிக்கும் இடமோ தன் கவிதை வித்தையால் வர்ணனை செய்வது சிறப்புக்குரியது என்பது அனைவருக்குமே தெரியும். இயற்கை கவிஞனை உருவாக்கும், இது நாம் அனைவரும் அறிந்தது. ஆனால் கவிஞனோ இயற்கையை தம் கவித்துவத்தால் உருவாக்கிய பெருமை பாரதியாரை சாரும். இப்படிப்பட்ட பாரதியாரின் இயற்கை வர்ணனை என்ற தலைப்பில் தான் பேச விழைகிறேன். இவர் ஒரு போராளியாக வாழ்ந்து பல இன்னல்கள் அனுபவித்த காலகட்டத்திலும் மாந்தோப்பில் இயற்கை எழிலை கண்டு குயிலின் பாட்டை கேட்டு குயில் பாட்டு என்ற அழகான கவிதை தொகுப்பை நமக்கு அளித்திருக்கிறார். அது முதல் வரிகளிலே சொல்லும் போது, காலை இளம்பெருதி பேசும் கதிர்களிலே நீலக்கடலோ நெருப்பெதிரே அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்ப சூரியன் இயற்கையா உதிக்கக்கூடியது, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரோடைய தன்மையும் எனது அந்த நிறமாக மாறும் அனைவரும் அறிந்ததே. ஆனா இன்று பார்க்கக்கூடிய சில இடத்தையே
கரையுது, இது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த காகம் கரையக்கூடியதை தன்னுடைய பாடல்ல கொண்டு வரார். இதுதான் பாரதியுடைய சிறப்பு. இயல்பாகவே இயற்கையின் மீது காதல் கொண்ட பாரதி பாஞ்சாலி சபதத்திலும் தனது இயற்கை வர்ணனை அதிகமாகவே வழங்கியுள்ளார். பாண்டவர் அஸ்தினாபுரத்தை நோக்கி போறாங்க. அப்ப மாலை நேரத்தில் வர்ணனையை அழகாக பேசுறாரு இந்த கவிஞர். அந்த மாலை நேரத்தில் அழகினை பாஞ்சாலியுடன் அர்ஜுனன் வந்து பேசுவது போல கூறுறாரு. என்ன கூறுறாரு அப்படின்னா, பாசுடர் பருதியை சூழலே படர்மிகு எத்தனை தீப்பட்டெரியல ஓஹோ அப்படின்றார். பாசுடர் என்ன ஆகுது, சூரியன் சூழ்ந்து நிற்க அந்த மேகங்கள், சூரியனோடு அந்த மேகங்கள் சேரும்போது அந்த மேகங்களே செந்நிறமாக காட்சி அளிக்குது. அதை பார்க்கும்போது அந்த இடம் முழுவதுமே தீப்பட்டு எழுவது போல ஒரு காட்சி அளிக்குது. அதனை பாருமா அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேருந்துகள் நமக்கு தெரியும். நமக்கு மழை காலகட்டத்துல நம்ம என்ன செய்வோம்னா நிறைய என்னன்னா செந்நிறமாக வானம் காட்சியளிக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுடைய வீடு முழுவதுமே செந்நிறமாக தெரிந்தது போல தோன்றும். சிறுவர்கள் மகிழ்ச்சியில என்ன சொல்லுவாங்க, செந்நிறமாக காட்சியளிக்கிறது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை அன்னையை கூட்டு காமிப்பாங்க. இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா தெரிஞ்ச விஷயத்த இவர் எவ்வளவு அழகா தனது ரசனை கேட்டு மாற்றி சொல்கிறார். அது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயம் தானே. அது மட்டும் இல்லாம அந்த தீவு முழுவதும் தங்க தீவா காட்சியளிக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகான ஒரு ரசனை. ஒரு கவிஞன் இப்படிதான் இருக்க வேண்டும். அதாவது அவர் கவித்துவத்தை படிக்கும் போது நம்ம மெய்யெல்லாம் சிலிர்க்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற கவிஞர் தான் பாரதி. அப்படியே அவர் கவித்துவத்தை நம்ம சொல்லும் போதே நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு உணர்வானது ஏற்படுது. இவ்வளவு ரசனை உடையவரா, இத்தகைய சிறப்பு பெற்றவரா அப்படின்னு ஒரு எண்ணமானது நமக்குள்ள தோன்றுகிறது. மேலும் என்ன சொல்றார் பாருங்க, நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் சொல்றார். நீல பொய்கைனா என்னது, நம்ம இயற்கையிலே உருவாக்கப்பட நீர்நிலையை தான் நம்ம பொய்கையை சொல்லுவோம். அதுல என்னன்னா அந்த சூரியனுடைய பிரகாசமானது அதில் படும்போது அங்க இருக்கக்கூடிய படகு, தோணினா படகு, அது கூட தங்க நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த மேகங்களோடு சூரியன் இருப்பது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு நீல நிறமான மேக திரள்கள் கூட்டம், அந்த மேகங்கள் நடுவே சூரியன் வந்து அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி காட்சியளிக்குது. தன்னுடைய ரசனையை கொண்டு போறார். இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கவிஞனை நம்ம பார்த்திருக்கவே முடியாதுங்க. சில சமயம் நம்ம என்ன செய்யறாரு, பராசக்தி கிட்ட வேண்டும் போது எனக்கு காணி நிலம் வேண்டும், எனக்கு வேண்டும்னு சொல்றாரு. சொல்லும் போது அதுல என்னன்னா ஒரு இயற்கை சூழலை எனக்கு அமைத்து கொடுன்னு சொல்றாரு. அப்ப அவர் எந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இந்த பாரதி இயற்கையின் மீதுதான் பற்றுள்ளவரா? ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு எடுத்திருக்கோம், பல்நோக்கு சிந்தனை பாரதின்னு எடுத்திருக்கோம். பல நோக்கு அவருடைய பன்முகத்தன்மையை நம்ம எடுத்திருக்கோம். அப்ப இயற்கையில மட்டும்தான் அவருக்கு இதுக்கு முன்னாடி முனைவர்கள்லாம் நிறைய பேர் பேசினார்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சிந்தனையை பத்தி பேசினார்கள். இப்போது நம்ம இயற்கை மட்டும் இல்லாம தத்துவ நோக்கில எப்படி பாரதி பயணிக்கிறான்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க, அது என்ன தத்துவ நோக்கி? சரி, நம்ம பின்னாடியுமே தெரியும், விடுதலை பத்தி தெரியும், நமக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு, தத்துவத்தை நம்ம கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா கொண்டு வந்திருக்காரு தன்னுடைய பாடல். அதுதான் பாரதியோருடைய பெருமையே, தத்துவ நோக்கில கொண்டு வந்ததுதான். அழகா ஒரு வரிகளை சொல்றாரு பாருங்க, இன்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்பு உணர்த்தினன் சங்கரன் அப்படின்னு சொல்றாரு. ஆதிசங்கரன் நமக்கு தெரியும், அவர் வந்து அத்வைத சித்தாந்த கொள்கை உடையவர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அத்வைதம்னா என்னது, நம்ம உண்மையா காண்ற விஷயம் மட்டும்தான் உண்மைங்க, மத்த எல்லாமே மாயன்றதான் ஆதிசங்கர் கொண்டு வராரு. அவர் மீது பற்று கொண்ட இந்த பாரதியும் என்ன செய்யறாருன்னா இந்த அத்வைத சித்தாந்தத்துல அவருடைய பாதையை செலுத்துறாரு. நம்ம இந்த ஆர்வத்தை அவர் ஏற்படுத்துறாரு, அவரும் உணர்றாரு. அதாவது உலகியல் வாழ்க்கை, இறைபக்தி, இதுல இருந்த பாரதியாரு அத்வைத கருத்துக்களிலும் முனைகிறார். இவ்வுலகம் எல்லாம் ஆனது அப்படின்ற உண்மையா சொன்னார்னா, ஒன்றாக பார், ஒன்றாக நினை, ஒன்றாக செயல்படு அப்படின்னு சொல்றாரு. அவர் காட்டிய அந்த வழியில பாரதியார் தாமும் சென்று இந்த தாக்கத்தை தனது பாடல்ல ஏற்படுத்தியிருக்காரு. அது என்ன பாடல் தெரியுமா? காக்கை குருவி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டை, ஆனா நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம், இவர் தத்துவ நோக்கோட இப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர் உள்ள பொருள் என்னது, காக்கை குருவி. இது ரெண்டையுமே எங்களுடைய இனம் தான் சொல்றாரு. உயிரற்ற பொருள் மலை, இது ரெண்டுமே ஒன்னாக தன்னோட இணைக்கிறார். இது எல்லாமே பரம்பொருள் தான்.
ஒரு என்னது பிரதிபலிப்புகள் தான் எல்லாமே பரமான்மாவின் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அழகான ஒரு தத்துவத்தை இந்த இடத்துல கொண்டு வராரு பாருங்க. ஆன்மீக தேடலும் இருக்கு, அவருடைய தத்துவ போதனைகளும் இருக்கு. மேலும் ஒரு பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களிலோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பறக்கும் நிற்கும் நடக்கும் அனைத்துமே சொற்பனம். சொற்பனம்னா என்னது? கனவுதானே அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் பாரதி. கேள்வியும் எழுப்புறார், அதற்கான பதிலையும் சொல்றார். அவர்தான் என்னது? நம்மளுடைய பாரதி. அதுலதான் ரொம்ப சிறப்பு பெற்றவர். அத்துடன் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் அறிகள் நோக்கம் இத சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தோற்ற மயக்கம்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப நம்ம காண்பது காட்சி பிழைகள் எல்லாரும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் மாயைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். அதுல தன்னுடைய சொல்லாட்சியை இங்க கொண்டு வரார் பாரதி. காட்சி பிழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்பதும் பிழைதானே அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். சில சமயம் என்ன சொல்றாருன்னா, ஞானமும் பொய்தானே என்னன்னு சொல்லும் போது என்ன ஆகுது? ஞானம்னா உலகம், பொய்னா ஒரு மாயை, இதுவும் என்னது மாயைதானே அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத சித்தாந்தத்தையும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் தன்னுடைய பாடலின் கடைசி வரியிலே காண்பதில்லை உறுதி கொண்டோம், காண்பதல்லால் உறுதி இல்லை அப்படின்னு சொல்றார். சொல்லும் போது கண்ணால் காண்பதே உண்மை என்ற பொருள் கொண்ட சார்பாக தத்துவத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றார் பாரதி. எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? அந்த தத்துவமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம பார்ப்பதான் உண்மை, மற்றதெல்லாம் மாயன்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான். அந்த தத்துவத்தையும் தனது பாடல்ல கொண்டு வந்திருக்கார். அதுதான் அவருடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் எல்லாமே ஜடப்பொருளால் ஆனது. இந்த ஜடப்பொருள்கள் 5 பூதங்களின் சேர்க்கையாலதான் உண்டாகப்பட்டதுன்றதை கொண்டு வர்றார். கண்ணுக்கு தெரிந்தது மட்டும்தான் உண்மை, மத்த எல்லாமே ஒரு பொய்யான மாயைதான் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறார். அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் நம்ம இப்ப பார்த்தோம், இயற்கை வர்ணிச்சதை பார்த்தோம், தத்துவத்துல என்ன கொண்டு வந்தாரு, தன்னுடைய பாடல் மூலமா தத்துவ கருத்துக்களும் ஆன்மீக கருத்துக்களை என்ன கொண்டு வந்தாரு பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல இந்த பாரதி என்ன செய்யறாருன்னா, தமது பாடல்கள்ல அறிவுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா இது, என்னது எல்லாம் மாயை சொல்றாரு, இதுவும் சொல்றாரு அறிவே தெய்வம். எப்படி அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு பாடல்ல மாடனை காடனை வேடனை போற்றி மயங்க வேண்டாம், பல வேதங்கள் அறிவே தெய்வம் என்கிறது. நீங்க அறிவு சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அறிவு சொல்றதுதான் முக்கியம், அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதன்படி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. சில சமயம் என்னன்னா, இதே ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படும் போது பராசக்தி அழைக்கிறார். தாயே நீ என்னுடன் செயல்படு, இதெல்லாம் செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இவருடைய இந்த பல்நோக்கு சிந்தனையை இங்க கொண்டு வராரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே என்னது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப. ஏன்னா அழகா இவரு எல்லா கவிஞனும் இருக்காங்க, அவங்க கவித்துவத்துல தன்னுடைய பாடல்ல குடுக்குறாங்க சில விஷயத்த. ஆனா இவரு ஒவ்வொரு அந்த பாடல்களிலும் ஒவ்வொரு தத்துவங்கள், அவருடைய கற்பனை, அவருடைய அடிமை, அதாவது பெண்ணடிமை நீக்கிறது, எப்படி நம்ம மொழியை கையாளணும்னு இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றாரு. அவ்வளவு அழகான இந்த பாரதி அத்தகைய சித்தாந்த சில சமயத்துல சித்தாந்தத்தையும் தன்னுடைய பாடல்ல புரியிருக்காரு. ஒரு கவிஞன் என்னன்னா பல்நோக்கு சிந்தனை உடையவராய் இருக்க வேண்டும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் என்னன்னா அந்த கவித்துவத்தை ஒரு சிறப்பான முறையில அவர் கொண்டு வர முடியும்னு நமக்கு தெரியுது. அப்ப இத்தகைய பாடல் இது எல்லாமே அவரை பத்தி உணர்த்தக்கூடிய செய்திகள் தானே. இதன் மூலியமா என்னன்னா அவருக்கு ஆன்மீக தேடல் இருப்பது மட்டும் இல்லாம தத்துவ தரிசனம், அவருடைய தத்துவ தரிசனமும் புலப்படுதுன்னு நம்ம அறியலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு பாரதியிலே ரொம்ப அவர் சின்ன வயதுல இருக்கும்போது கூட என்னன்னா சில சமயம் அந்த ஜமீன்தார், எட்டைபுரத்து ஜமீன்தார் என்ன சொல்லுவாருன்னா, சில பாடெல்லாம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது என்னன்னா, பாரதி இயற்கையில என்னன்னா அவருக்கு அந்த பாடல் வரக்கூடிய தன்மை அவருக்கு அதிகமா இருக்கிறதுனால எடுத்த உடனே அவர் என்ன இறுதி அடியா எதை போட்டு பாடணும்னு சொன்னாலும் பாடிடுவார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் தான் இந்த பாரதி. அதாவது எனக்கு பாரதியிலே ரொம்ப பிடித்த வரிகள் சொல்லும் போது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஒரு வரி இருக்கு, அது ரொம்ப அழகான வரிகள். நம்ம படத்துல கூட ரஜினிகாந்த் ஒரு பேட்டையில கூட சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்த வரிகளை நம்ம நோக்கும் போது என்னன்னா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் இல்லைன்னா கூட என்னுடைய இந்த எனது கவித்துவமானது, எனது கவிதைகளானது இன்று உலக அளவில் எல்லாரிடமும் பல்வேறு கருத்துக்களை கொண்டு போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அத்தகைய சிறப்பு பெற்ற பாரதியாரை என் நன்னாளில் என பேச விழைந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேடம். பாரதியின்
கவிதைகளில் இயற்கை வர்ணனைகள் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய ராஜராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆடுவோமே பல்லு பாடுவோமே என சுதந்திரத்துக்கு முன்பே விடுதலையை கனவு கண்டவன் பாரதி. அடுத்ததாக பாரதியின் பாடல்களில் விடுதலை உணர்வு என்னும் தலைப்பில் ஏக்லவ்யா உலகத்தர பள்ளியின் தமிழாசிரியை திருமதி தமிழரசி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். தமிழரசி மேடம். வணக்கம். எஸ் மேடம். வணக்கம் மேடம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரிய தமிழ் சங்கம், சண்டிகர் தமிழ் சங்கம் இணைந்து நடத்தும் இணைய வழி கருத்து ஹலோ மேம் கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே மேம். ஓகே. விடுதலை இயக்கத்தை பற்றி பாடியிருக்கிற பாரதி நாட்டின் ஒற்றுமையும் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு செயல் செய்யறாங்க இல்ல ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா எதற்காக நம்ம சொல்றோன்னே தெரியாம சில பேர் கருத்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பாரதி அப்படி இல்லைங்க. நாட்டின் ஒற்றுமை, அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, விடுதலை பெற வேண்டிய தேவை என்ன, அதெல்லாம் சேர்த்து பாடியிருக்கார். இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்னரே தீர்க்க தரிசனமாக கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். அப்பொழுதே கனவு கண்டுவிட்டார் பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த கூத்தாடினாரே பாரதி. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுதந்திரமாக. அதற்கு குரல் கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர் நம் பாரதி. அவர்களை தான் சாரும். அவர் பாடுறது ஆங்கிலிடம் மட்டும்தான் நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னு பாடல. எல்லா மக்களுக்குள்ளேயே நிறைய விடுதலை இருக்கு. அவங்களுக்குள்ளேயே நிறைய சாதி, சமயம், இனம் வேறுபாடு, ஒருவருக்கொருவர் அடிமையா இருந்த அந்த காலத்துல அவங்க தனித்தனியா அவங்களுக்கு விடுதலை ஏற்படணும், வழக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டார். ஏழை என்று பணக்காரர் என்று வேறுபாடு நீங்கணும், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு எல்லாமே களைய வேண்டும் சொல்லிட்டு பாடியிருக்கார். மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் தான் என்ற உணர்வை அப்பொழுதே விதைத்தவர் பாரதி. அந்த விருப்பத்தை அடைந்து விட்டதாகவும் பாடிவிட்டார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாடினார். பல்வேறு விடுதலை உணர்வை நம்ம பாரதியார் வகுத்திருக்கிறார். பாரதி அரசியல் விடுதலை மட்டுமல்ல, மொழி விடுதலை, ஆன்மீக விடுதலை, சமுதாய விடுதலை, பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய விடுதலை, பெண் விடுதலை ஆகிய அனைத்து விடுதலைக்கும் குரல் கொடுத்த மூத்த பாவலன் பாரதி. பாரதியினுடைய ஒவ்வொரு ஒரு ஆற்றல் மிக்க அவருடைய கவிதை படிக்கும் பொழுதே ஒரு உணர்ச்சி பொங்கி எழும். ஒரு வீர ஒரு சொல்றது நம்மளுக்குள்ளேயே நம்ம உணர்ச்சி வசப்படுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுவோம். அவருடைய கவிதைகள் அக்னி பிழம்பாவும் எழுச்சி கண்டன. குறிப்பா சுதந்திர போராட்டத்துல இவருடைய கருத்துக்களும் கட்டுரைகளும் விடுதலை உணர்வை உலகம் முழுக்க பறைசாற்று. சாதாரண மக்களுக்கும் புரிய வகையில் மிக எளிமையான தமிழில கவிதை புனைந்து கட்டுரைகள் எழுதி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பெருமை பாரதி பார்போற்றும் கவிஞரானார். தமிழ் இலக்கியம் தத்தெடுத்து கொண்ட அந்த முண்டாசு மீசை கவிஞன்
தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மட்டுமல்லாது அகில இலக்கிய ஆர்வலர்களின் மூத்த மகனாக தமிழ் மொழியின் தலைமகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கொருவன் புலவன் பாரதி 20ஆம் நூற்றாண்டில் ஏற்ற எழில்மிகு பாரதத்தை உருவாக்க எண்ணி விடுதலை உணர்வை ஊட்டி மக்களிடையே எழுச்சி ஏற்பட வைத்த மாபெரும் கவிஞர். அவர் காட்டிய வழியே சென்று நம் நாட்டின் நலிவை நீக்கி நாட்டை பொலிவடைய செய்வோம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வளர்த்து இப்பாரில் இனிதான செந்தமிழை பேணி காப்போம் என்ற உறுதிமொழியும் கொள்வோம். வரும் தலைமுறைக்கும் எடுத்து செல்வோம். வர தலைமுறை பாரதி யாரு என்று கேட்டக்கூடாது. அந்த ஒரு பயத்தை நீக்கி இளைய தலைமுறைகளுக்கு நல்லதொரு வழிகாட்டியும் அவருடைய கருத்துக்களையும் நாம் எடுத்து செல்வோம். வாழ்க பாரதி, வளர்க பாரதியின் சிந்தனைகள். இந்த உலகம் உள்ளவரை பாரதி கருத்துக்களாகட்டும் சிந்தனைகளாகட்டும் அனைத்து அவர் ஏற்பட்ட கனவு எல்லாமே இருக்கும் என்பதை எல்லளவும் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். பாரதியாரின் கவிதைகளில் விடுதலை சிந்தனைகள் என்று அருமையாக உரையாற்றிய ஏக்லவ்யா உலகத்தர பள்ளியின் தமிழ் ஆசிரியை திருமதி தமிழரசி அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றோம். இறுதியாக ஆச்சாரியா தமிழ்ச்சங்கமும் சண்டிகர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து வழங்கிய இந்த இணையதள கருத்தரங்கு இனிதை நிறைவுற்றது. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுப்பில் உலர் மொழி பொறுப்பாயடா என்று பாரதியார் அழகாக பாடியுள்ளார். இத்தகைய புகழுக்கும் போற்றுதலுக்கும் முறையே பாரதியாரின் பிறந்த நாள் விழாவில் 138ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் இந்த கருத்தரங்கினை ஆச்சாரியா தமிழ்ச்சங்கமும் சண்டிகர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து வழங்கியதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்த தமிழ்ச்சங்க நிகழ்வில் முதலாவதாக இந்த பாரதியின் பிறந்த நாள் விழாவில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாகவும் அழகாகவும் நடந்தேற எங்களுக்கு உறுதுணை புரிந்த எங்கள் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தாளாளர் முனைவர் ஜி அரவிந்தன் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. எங்களோடு பயணித்து எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைமை இயக்க அலுவலர் முனைவர் எஸ் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை பகிர்கிறோம். சண்டிகர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை பகிர்கிறோம். அது மட்டுமல்லாது ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மௌ அஸ்கர் அலி ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறையின் பேராசிரியர் பெருமக்கள் ஆர் ராசாராமன் ஐயா அவர்களுக்கும் சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏக்லவ்யா உலகத்தர பள்ளியிலிருந்து எங்களுக்காக உரையாற்றி கொடுத்த திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் திருமதி தமிழரசி அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வு இணையதளம் வாயிலாக சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உதவி புரிந்த ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் ஐடி சப்போர்ட்டாக இருக்கின்ற திரு பிரகாஷ் யாதவ் ஐயா அவர்களுக்கும் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியின் பேராசிரியை திருமதி கண்ணகி பாபு அவர்களுக்கும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற எங்களுடன் உறுதுணையாக இருந்த பிரெஞ்சு துறை பேராசிரியர் ஷியாம் சுந்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெருமக்களுக்கும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் இத்துணை நேரம் எங்களது உரையை சிறப்பாக கேட்டு பொறுமையாக அமர்ந்திருந்த ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். மகிழ்ச்சி.